بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களது வரலாறும் அவருடைய ஆட்சியுடைய பங்களிப்பும் என்பது சம்பந்தமான ஆரம்பமாக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சம்பந்தமாக ஒரு சிறு அறிமுகத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த வாரம், அதாவது யசீதுடைய அந்த காலப்பகுதியிலிருந்து அந்த ஆட்சியில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அது பற்றிய ஒரு சிறு விளக்கத்தையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த வாரம் இந்த நினைத்தேன், இன்னொரு வாரம் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய ஆட்சி ஒழிக்கப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் காபத்துல்லா, அதாவது மக்கா முற்றுகையிடப்பட்டது. விரிவாக வேண்டும் என்பதனால் அது கடைசி பகுதியாக இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்வோம். அது வரைக்கும், அந்த முற்றுகை வரைக்குமான செய்தியை இந்த வாரம் நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் சென்ற வாரம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவரை பற்றிய சொந்த வரலாறு சம்பந்தமான அறிமுகமும் ஆட்சி பற்றிய அந்த ஒரு முத்தாய்ப்பான ஒரு பகுதியையும் நான் என்ன செய்தேன், முன்வைத்தேன். இந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால், திருப்பி அது ஓரளவுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பின்னால் அலி ரதியுல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை உள்ள ஆட்சி காலமாக இருந்தது. இந்த பக்கத்தில் அலி, அங்கே சிரியாவிலும் மற்ற பகுதிகளிலும், அதாவது முஆவியா பின் அபி சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அலி ரதியுல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அலி ரதியுல்லாஹு பின்னால் ஹசன் ரதியுல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். 6 மாதம் இங்கே, அங்கே முஆவியா ரதியுல்லாஹு அவர் இங்கே இருக்கிறாங்க. இந்த 6 மாதத்தில் சமாதானம் என்ன செய்து நடக்கிறது. அதுக்கு பின்னால், அதாவது 5வது ஹலீஃபாவாக முஆவியா பின் அபி சுஃபியான் அவர்கள் வருகிறார்கள். அதாவது ஹலீஃபான்னு சொல்வார்கள், மன்னர்களில் முதல் மன்னர் என்றும் சொல்வார்கள் முஆவியா ரதியல்லாஹு அவர்களை. உமையாக்களுடைய ஆட்சியில் முதலாவது நபராகவும் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். ஹலீஃபான்னு எடுத்த 5, மன்னர் ஆட்சின்னு எடுத்தார் ஃபர்ஸ்ட், உமையாக்களுடைய ஆட்சின்னு எடுத்தாலும் அவர் ஃபர்ஸ்ட். அப்போ முஆவியா பின் அபி சுஃபியான் 20 வருடங்கள், 40லிருந்து 60 வரைக்கும், ஹிஜ்ரி 40லிருந்து 60 வரைக்கும் என்ன செய்கிறாங்க, 20 வருடங்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஒரு தெளிவுக்காக 40லிருந்து 60 வரைக்கும் முஆவியா பின் அபி சுஃபியான் என்றால் மொத்தமாக அப்போ எத்தனை, 60 வருடங்கள் ஆட்சி நடந்திருக்குது. அப்படியா? எப்படி, எத்தனை வருடங்கள்? அதாவது 40லிருந்து 60 வரைக்கும் முஆவியா பின் அபி சுஃபியான், அப்போ மொத்தமாக ஹிஜ்ரி 60 வருடம், 50 வருடம். காரணம் 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போன முதலாம் நாள்லேருந்து 10வது நாள் வரை, இது நம்ம நல்ல முறையில் உணர்ந்து கொள்ளணும். அந்த இடத்த உணரல 60 வருஷம் ஆட்சின்னு சொல்லிடுவோம். 10 வருஷத்தை கழிச்சு தான் எப்பயும் ஹிஜ்ரி சொல்லக்குள்ள என்ன செய்யணும், நம்ம பாருங்க. 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், 11ஆம் வருஷத்துலேருந்து எல்லாம் என்ன செய்யும், கணக்கிடப்படும். அப்போ மொத்தம் 60 வருடம் என்றால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், 30 வருஷம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதுக்கு பின்னால் 20 வருஷம், அதை 30 வருடம் வரைக்கும் அலி ரதியல்லாஹு வரைக்கும், அதுக்கு பின்னால் அதாவது முஆவியா பின் சுஃபியான் 31லிருந்து என்னது 50 வரைக்கும் அர்த்தம். ஆனால் ஹிஜ்ரி அடிப்படையில் எடுத்தால் 60. இது ஆட்சியுடைய அந்த பகுதி மட்டும் பார்த்தா 50. இந்த கணக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ 60 வரைக்கும் என்ன செய்கிறார், முஆவியா பின் அபு சுஃபியான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆட்சியில் இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால், அதாவது முஆவியா பின் அபி சுஃபியான் மரணித்த பின்னால் அடுத்த கலீஃபாவாக யார் வராரு, யஸீத். இந்த முஆவியா ரலியல்லாஹு அவருடைய ஆட்சியில் யாருமே என்ன செய்யலை, முரண்படலை. அந்த 20 வருட கால ஆட்சியில் யாருமே முரண்படவில்லை. எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அதாவது ஒற்றுமையாக தான் இருந்தார்கள். அந்த 20 வருடங்களுக்கு பின்னால் அடுத்ததாக யார் வராரு, யஸீத். முஆவியா ரலியல்லாஹு அவர்களே அவருக்கு பையத்து செய்கிறாங்க. அப்போ உமையாக்களுடைய 2வது ஆட்சியாளர் யார், யஸீத். 2வது மன்னர் யார், யஸீத். யஸீத் ஆட்சிக்கு வராரு. முஆவியா ரலியல்லாஹு அவருக்கு இருந்த சிறப்பு, அவர்களுடைய அந்தஸ்துக்கு யஸீத் என்னது கிட்ட வர மாட்டார். அவர் பெரிய சிறந்த மனிதர் அல்ல, மிக மோசமான மனிதரும் அல்ல. ஆனால் பெரிய அளவு சிறந்த மனிதர் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த முறை பற்றி அவரை நிறைய பேர் சபிச்செல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நடுநிலையான ஒரு கருத்தில் வச்சோம். யஸீத் ரஜப் மாதம்
60ஆம் ஆண்டு ரஜப் மாதம் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்தவர் அப்போ 60ல் வந்தால் 61, 62, 63, 64வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம், அதை பார்த்துட்டோம். 66வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் அவர் 14 அல்லது 15 என்ன செஞ்சிடறாரு, மரணித்து விடுகிறார். 14, 15 என்ன செய்ய, ரபியுல் அவ்வல் மாதம், அதாவது 3 மாதம் தான். 64 வருடம் 3 மாதம் தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ 3 வருடங்களும் ஒரு சில மாதங்கள் என்ன செஞ்சுக்கிறார், ஆட்சி செய்திருக்கிறார், மரணித்து விடுகிறார். 38 வயது, மரணிக்கிற நேரத்தில் 38 வயது. முரண்பாடுகள் இருக்கலாம், 37, 39, 38 வயதில் என்ன செய்கிறார், இளம் வயதிலே மரணிச்சிட்டார். இப்போ யசீது செஞ்ச வேலைகள் அப்படி என்று பார்க்குற நேரத்தில் மிக மோசம் என்று நம்ம விமர்சிக்கிறது 3 அம்சம். நான் ஏற்கனவே சொன்னது திருப்பி அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒன்று, அவர் கர்பலா ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களும் அதே போல யாரு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்களும், இவங்க 2 பேரும் என்ன செய்யலை, இந்த ஆட்சிக்கு முரணாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள், பையத்து செய்யலை. ஆனால் இப்படி பையத்து செய்யாத பொழுது இப்போ முஆவியா ரதியல்லாஹு அவர்களோடு நிறைய பேர் பையத்து செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் யாரே முஆவியா என்ன செய்யலை, எதிர்த்து போராடுகின்ற வரைக்கும் நிர்பந்திக்கலை, விட்டுட்டார். அதான் ஒரு தலைவருடைய பண்பாக இருக்கணும். ஆனால் யசீத் அந்த அளவுக்கு என்ன செய்யலை, இருக்கலை. அதனால் இவங்க 2 பேருடைய அந்த பையத்தின்மை யசீதுக்கு ஒரு பிரச்சனையாக தான் என்ன செஞ்சு இருந்தது. ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களோடு அப்துல்லா இப்னு ஜுபைர் சேர்ந்து என்ன கொண்டு வர நினைச்சாரு, தங்களுக்கு ஆட்சி அல்ல, ஷூரா. இந்த ஆட்சி முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஷூராவாக என்ன செய்யணும், அமைய வேண்டும். ஒரு குரூப்போட சொத்தாக என்ன செய்யக்கூடாது, இது மாறக்கூடாது. அப்படி என்றது இஸ்லாம் வரவேற்காத ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் அது பொருளாதார ரீதியாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு நிறைய பாதிப்பு என்ன செய்யுது, அதில் இருக்குது. நிலாமில் பல பாதிப்பு இருக்கிறால் கொண்டு வரக்கூடாது என்ன செய்தாங்க, நினைத்தார்கள். அதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் ஹுசைன் ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைரோட இருந்தாலும் கூஃபாவாசிகள் அழைக்கவும் போயிட்டார். போனதுனால கர்பலா என்ன செய்து நடக்குது, கர்பலா யுத்தம் நடந்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள், தனித்து விடப்பட்டார் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு. யஸீத் என்ன செய்றாரு, அதாவது கர்பலாவுக்கு பின்னால் ஹர்ரா, வக்காத்துல் ஹர்ரான்னு சொல்லுவாங்க, எங்க மதீனால நடக்குது. ஹர்ரா என்ற பேர் வந்ததுக்கான காரணம் அந்த கருங்கட் பகுதிகளுக்குள்ள நடந்த யுத்தம் என்பதனால அந்த யுத்தம் மதீனாவாசிகள் கொல்லப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு யுத்தம். அது யஸீதுடைய 2வது வடு. 3வது என்னன்னு சொன்னால் மக்காவாசிகளுக்கு எதிராக என்ன செஞ்சது, படை அனுப்பினது. உக்பத் இப்னு முஸ்லிமுடைய தலைமையில், அதாவது முஸ்லிம் இப்னு உக்பா அல்லது உக்பத் இப்னு முஸ்லிம் அவருடைய தலைமையில் என்ன செஞ்சாங்க, அந்த படை அனுப்பினார்கள். முஸ்லிம் இப்னு உக்பா அவருடைய தலைமையில் என்ன செஞ்சாங்க, படை அனுப்பினாங்க. ஆனால் படை மக்கா சேருவதற்குள்ள அந்த மக்காவுக்கு வாராரு. அந்த மக்கா அந்த சேர்ற பகுதி ஆரம்ப யுத்தம் நடக்குது. ஆரம்ப யுத்தம் அந்த எல்லையில வச்சு நடக்கிறதுக்குள்ள அவர் என்ன செய்றார், யஸீத் அந்த பகுதியில் மரணித்து விடுகிறார். அங்கே மரணித்து விடுகிறார். இப்போ இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய, அதுக்கு முன்னால் அவரை பற்றி நான் அதாவது 2 செய்திகள், அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் பற்றிய 2 செய்திகள் நான் சென்ற வாரம் நேரமின் மேலே விட்டுட்டு போனேன். அந்த அறிமுகத்தில் 2 செய்தியை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். என்னன்னு சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களுக்கு குழந்தை பிள்ளைகளை பாருங்க, ஹுபைப், இவர்களும் பிரபல்யமாக இருந்தாங்க அவர்களோட பிற்காலத்தில் யுத்தத்தில். ஹுபைப், அதாவது ஹுபைப் இப்னு அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைருடைய பிள்ளைகள் ஹுபைப், ஹம்சா, அதே போல அப்பாத். இந்த ஹம்சா என்பவரை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு பொருளாதார விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ள என்பதனால சிறைப்படுத்தினார் தன் மகனே. அப்போ அடுத்தது ஹம்சா, அப்புறம் அப்பாத், சாபித். மொத்தமாக பாருங்க, ஹுபைப், ஹம்சா, அப்பாத், சாபித், 4 பேர். இவங்களுடைய தாய் தமாதுர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல மனைவியர் இருந்தாங்க. தமாதுர் என்ற மனைவி மூலம் இந்த 4 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க, பிரபல்யமானவங்க. ஹுபைப், அப்பாத், ஹம்சா, அதே போல சாபித். அதுக்கு அடுத்ததாக ஹாஷிம், கைஸ், உர்வா அப்படின்றவங்க. உர்வத் இப்னு ஜுபைர் சகோதரரும் இருந்தாங்க. இது சகோதரர் அல்ல, பிள்ளைகள். அப்போ ஹாஷிம், கைஸ், உர்வா. அடுத்ததாக ஜுபைர், பிள்ளைகள் ஒருவர் என்னது, ஜுபைர் என்ற ஒரு பிள்ளைகள். இவங்களுடைய தாயாக உம்மு ஹாஷிம் அப்படி என்றவங்க இருந்தாங்க. அப்புறமா ஹாஷிம், கைஸ், உர்வா, ஜுபைர், இன்னும் 4 பிள்ளைகள். தாய் யாரு, உம்மு ஹாஷிம் என்ற புனை பெயரோடு அழைக்கப்பட்டாங்க. அடுத்ததாக ஆமிர், மூசா, உம்மு ஹக்கீம், ஃபாத்திமா, ஃபாஹிதா, 5 பேர். இந்த 5 பேருடைய தாயாகவும் இருந்தவங்க ஜுசைமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவன் மொத்தம் எத்தனை பேர், 13 பேர். 4, 4, 5, அப்ப 13 பேர். ரைட். இன்றைக்கு போறதுக்கு முந்தைய அளவுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், தொடர்ந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்ற அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக, அதாவது இவங்களுடைய தாய் இது. அடுத்தது அதுக்கு பின்னால
அதாவது பக்ர், ருக்கையா இவர்கள் இருவருடைய தாயார் வந்து ஆயிஷா பின்து உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா, வேறொருவர் மூலம் கிடைச்ச பெண்மணி. அந்த ஆயிஷா வந்து இவங்களுடைய தாயார். யாரு? இந்த பக்ர், ருக்கையா என்பவருடைய தாயார்கள். அடுத்தது வந்து அப்துல்லா, முஸ்அப். அப்துல்லா, முஸ்அப் என்ற 2 பிள்ளைகள். இவங்க வந்து ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கணக்குப்படி 17 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. கடைசியாக சொன்னது 2 தான். அப்போ 17 பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இருந்தார்கள். 17 பிள்ளைகள் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் அவங்களுக்கு என்னது ஒரு சர்வசாதாரணமாக தான். ஏன்னா 30-40 உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களால் வந்து என்ன செய்ய முடிந்ததுன்னா ஒரு பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடிஞ்சது அவர்களால். அப்போ இங்கே என்னன்னு சொன்னால் இவர்களுடைய பிள்ளைகளாக இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து ஒரு அந்தஸ்துள்ளவராக தான் என்ன செஞ்சிருப்பார் சமுதாயத்தில். இந்த அளவுக்கு குழந்தைகளும் மனைவர்கள் இருந்தவர்களுக்கு சமுதாயத்தில் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு பலம் ஒன்று என்ன செய்யும், இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். சென்ற வாரம் இதை நான் இப்போ நீங்கள் பிள்ளைகளில் ஓரளவு அப்துல்லா இப்னு ஜுபைர் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹுபைபை ஞாபகம் வச்சுக்கோங்க, முஸ்அப், ஹம்சா, உங்க 3 பேரை என்னது நம்ம ஞாபகம் வச்சுக்கின்றா போதுமானது. இவர்கள் தான் அந்த பிற வழிய மாணவங்களாக அதில் செஞ்சாங்க இருந்தாங்க. இன்னொருத்தர் இருந்தார் அதாவது அம்ரிபுனு ஜுபைருடைய சகோதரர். அம்ரிபுனு ஜுபைர் யாருடைய சகோதரர்? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய சகோதரர் அம்ரிபுனு ஜுபைர் அப்படின்னு ஒருவர் இருந்தார். அவர் வந்து பின்னால் உள்ள ஒரு யுத்தத்துக்கு என்ன சம்பந்தப்படுவர். அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு எதிராக இருந்தார். அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு எதிராக ஒரு சகோதரர் இருந்தார், அம்ர் இப்னு ஜுபைர். அப்துல்லா இப்னு ஜுபைருடைய சகோதரர் ஒருவர் தான் உர்வத் இப்னு ஜுபைர். இன்னொரு சகோதரர் அம்ர் இப்னு ஜுபைர். இந்த அம்ர் இப்னு ஜுபைர் வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். அடுத்து என்னன்னு சொன்னால் இவருடைய வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு சம்பவங்கள்ல உண்டு. சஹீஹுல் புகாரியில் 3505வது இலக்கம். இது நான் வந்து வியாழக்கிழமை ப்ரோக்ராமில் ஞாபகப்படுத்தினேன். அதை என்னன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே படித்தோம், உம்மு அப்துல்லா என்று புனைப்பேர் இருந்தது. அப்துல்லாவுடைய தாய். எதை வச்சு? அப்துல்லா இப்னு ஜுபைரோட அவர்கள் காட்டிய இரக்கத்தை வைத்து. ஒரு தடவை என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எதை கிடைச்சாலும் தர்மம் செய்வாங்க. அதனால ஒரு முறை அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்லிட்டாரு, யம்பகி அய்யுஹ்ஜர அலா யதைஹா, கையை கட்டி வைக்கணும்ட்டார். யார? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கையை கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனேயே அய்யுஹது அலா யதைய அலைய நஸ்ருன் இன் கல்லம்து, ஏண்ட கையை கட்டி வைக்கணுமா, நான் பேசினால் எனக்கு ஒரு நேர்ச்சை கடமைன்ட்டாங்க. நான் அவரோட பேச மாட்டேன், இதுக்கு பிறகு பேசினால் எனக்கு ஒரு நேர்ச்சை கடமையாகிவிடும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னால இவருக்கு கவலை ஆயிட்டு அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு. அதனால என்ன செய்யறாங்கன்னா குறைஷிகள்ல ஒரு சிலரை அழைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் வழி சொந்தங்கள்ல ஓட போய் என்ன செய்யறாங்க, பேசுறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் யார் யார் இருந்தாங்கன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்வத் இப்னு அப்தி யகூத், மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, இது போன்ற 2-3 நபி தோழர்களோட போறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு போறாங்க, விளங்காம ஹிஜாபுக்கு பின்னால் இருந்தாலும் யார் இருக்குன்னு விளங்கக்கூடாத மாதிரி போறாங்க. போய் அனுமதி கேட்குறாங்க. அப்போ உள்ளுக்க வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் வரலாமான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் வாங்கன்னு சொன்னோடனே அப்துல்லா இப்னு ஜுபைர் தள்ளி விட்டாங்க, ஹிஜாபுக்குள்ள திரைக்கு பின்னால தள்ளி விட்டேன். ஏன்னா அவங்க அதாவது தாத்தோட மகன், ஆயிஷா தாத்தாவுடைய மகன், அஸ்மா பின்து அபீ பக்கர் ரலியல்லாஹு மகன், உள்ளுக்கு தள்ளி விட்ட உடனே அந்த நேரத்தில் இவர் ட்ரை பண்றாரு, என்னது எப்படியாவது அனுமதி கேட்டு பேசி மன்னிச்சுக்கங்க எல்லாம் சொல்றாரு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இது அவர் கிலாஃபத்தில் இருக்கக்குள்ள நடக்குது, கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் நடந்தது. அப்ப அப்படியெல்லாம் கெஞ்சிறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றா, நான் எப்படி பேசுவேன், நான் நேர்ச்சை செய்யறேன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், நிபந்தனை வைத்திருக்கிறேன், நான் நேர்ச்சை செய்தேன் அல்லாஹ்வோட என்ன செய்யறேன் நிபந்தனை வைத்திருக்கேன், நான் எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்கு பின்னால அவ வந்து பேசிடுறான், பேசி அழுது 2 பேரும் என்ன செய்யறாங்க உறவு பரிமாறிக்கிறான். இப்ப நேர்ச்சை வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 10 அடிமைகளை விடுதலை செய்யறாங்க. 10 அடிமைகளை விடுதலை செய்தார்கள். மறுபடி 10 அடிமைகளை விடுதலை செய்யறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன 10 அடிமைன்னா இன்னைக்கு ஒரு 10 கார் விற்கிற மாதிரி சும்மா நினைச்சிடக்கூட, அடிமையை தான் அப்படியே சிம்பிளா இருக்கும், 1 ரூபா 2 ரூபா நினைச்சிடக்கூடாது. என்னன்னா 10 அடிமைகளை விடுதலை செய்ய 10 40 வரைக்கும் என்ன செய்யறாங்க விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்த பின்னாலும் கூட நேர்ச்சையை நான் நிறைவேற்றியேன்னு அவங்க நினைக்கல. காரணம் அவங்க வார்த்தை என்ன சொன்னாங்க, அலைய நஸ்ருன் இன் கல்லம்து, நான் வந்து பேசினால் எனக்கு ஒரு நேர்ச்சைன்ட்டாங்க. நேர்ச்சையோட அளவை என்ன செய்யல சொல்லல. அதனால மன வருத்தத்திலே என்ன செய்தார்கள் இருந்தார்கள். நான் வந்து இதை முழுமையாக செய்யவில்லை என்கின்ற ஒரு கவலை இருந்து அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வதித்து அன்னி ஜஅல்து ஹீன அதாவது ஹீன ஹலஃப்த் அமலன் அமலுஹு ஃபஅஃப்ருகு மின், ஒரு அமலை குறிப்பிட்டு நான் சத்தியம் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அமலை குறிப்பிட்டு நான் சத்தியம் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு சொன்னார்கள். இப்போ அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவம் இது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்,
அதாவது யசீதுடைய, இப்போ நாங்கள் இரண்டாவது பகுதிக்கு வருவோம். யசீத் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் என்ன செஞ்சார், அப்துல்லா இப்னு சுபைரோடு செஞ்சார். ஆனால் அப்துல்லா இப்னு சுபைர் எப்படி அந்த பேச்சுவார்த்தையை கட்டுப்படுவார்? அப்துல்லா இப்னு சுபைருடைய அடிப்படை வாதம் என்னது, சூறாவாக்கப்படணும். சூறாவாக்கிறதுக்குரிய எந்த முன்வைப்பும் இல்லாமல் அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்ய போறது இல்லை, அங்கே கட்டுப்பட போறது இல்லை. அதனால பிரச்சனை வளர்ந்தது. கடைசியில் வந்து என்ன செய்யலை, அதாவது இந்த யசீத் வந்து யுத்தம் செய்கின்ற அந்த முடிவுக்கு வந்துதான் ஹர்ரா யுத்தமும் மக்காவுக்கு எதிரான யுத்தமும் என்ன செய்து நடந்ததை பார்க்கிறோம். அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் சொன்ன ஒரு பிரார்த்தனைகள் உண்டு. வல்லாஹி லா உரீது இல்லல் இஸ்லாஹ் வ இகாமத்தல் ஹக் வலா அல்தமிசு ஜம்அ மாலி வலா திகாரா. நான் வந்து எனக்கு சீர்திருத்தத்தை தவிர வேற எந்த நோக்கம் என்னிடத்தில் இல்லை, எந்த பொருளாதாரம் சேர்க்கணும் என்பதற்காகவும் நான் பாடுபடவில்லை, நான் உண்மையை நிலைநாட்டுவதை தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு என்னது இல்லை என்று அவர் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடிக்கடி ஒரு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி கத் அஹ்பப்து லிகாஅக் ஃபஅஹிப்ப லிகாஇ. யா அல்லாஹ், நான் உன்னை சந்திப்பதை விரும்பி இருக்கிறேன், எனவே என் சந்திப்பை நீ விரும்புவாயாக, அப்படி என்று சொல்லி ஒரு துஆ கேட்டதாக. வஜாஹத்து ஃபீக அதுவக் ஃபஅதிப்னி தவாபல் முஜாஹிதீன். உனது எதிரிகளுக்கு எதிராக நான் யுத்தம் செய்திருக்கிறேன், எனக்கு முஜாஹிதுகளுடைய கூலியை தாண்டி என்ன செய்வார், அவர் துஆ கேட்கக்கூடியவராக இருந்தான்னு பார்க்குறார். அப்படி என்ன நடக்கக்கூடியது, முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள யுத்தம். ஆனால் இந்த யுத்தத்தின் மூலம் தனக்கு முஜாஹிதுகளுடைய கூலி கிடைக்காதோ என்ற கவலை அவருக்கு என்ன செய்தது இருந்தது. இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தார், துஆ கேட்டார். பெருமை அடித்து தன்னை நிலைப்பாட சொல்லி பெருமை அடித்து என்ன செய்யலை, தெரியவில்லை என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தையும் என்ன செய்கிறோம், நாம் அதிலே பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர், அவரோடு இருந்தவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அப்துல்லா இப்னு சுபைர்ட்ட சொல்றார், அப்துல்லா இப்னு சஃப்வான் இப்னு உமையா என்ற நபித்தோழர் சொல்கிறார், அதாவது என்ற தாபியின் சொல்கிறார், மா காத்தல்து மஅக இல்லா அன் தீனி. நான் உங்களோடு யுத்தம் செய்வதெல்லாம் என் மார்க்கத்துக்காகத்தான், உங்களோடு யுத்தம் செய்வதெல்லாம் எனது மார்க்கத்துக்காக. நோக்கம் வந்து அது சூறாவாக இருக்கக்கூடாது, இது சூறாவாக இருக்க வேண்டும், முழுக்காக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை தவிர இன்றைக்கு திசை திருப்புறாங்க. இவர் வந்து என்ன செஞ்சாரு, ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்துக்கு அழைச்சாரு, அவங்க வந்து உமையா கோத்திரத்துக்கு வெறியோடு இருந்தாங்க, அப்படி என்று என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. உமையா கோத்திரத்துக்கு வேணும்னா அந்த விமர்சனம் ஓரளவு பொருந்தலாம். ஆனால் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யாது, பொருந்தாது. அவர் அது சூரா என்கின்ற நோக்கத்தை தவிர வேற எதற்காக என்ன செய்யலை, அவர் யுத்தம் செய்யவில்லை என்பதுதான் எங்களது நிலைப்பாடாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது இதற்கெல்லாம் பின்னால் இப்போ நான் சொன்ன யசீத் ஒரு படை அனுப்புறார் மக்காவுக்குன்னு சொல்லி, மக்காவுக்கு அந்த படை வருகிறது. அப்ப அந்த படை வந்த நேரத்தில் சரி, இப்ப அப்துல்லா இப்னு சுபைருக்குரிய ஆதரவு எப்படி வளருதுன்னா பல நிகழ்வுகள். அப்துல்லா இப்னு சுபைருடைய அந்த முரண்பாடு சாதாரண ஒரு முரண்பாடாக தான் இருந்தது. கர்பலால இவர் கொல்லப்பட்டது, ஹுசைன் கொல்லப்பட்டது, ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது, அப்துல்லா இப்னு சுபைருக்கான ஆதரவு என்ன செய்து வலுப்படுத்துது. அடுத்ததாக மதீனா வாசிகளுக்கு எதிராக நடந்த அந்த அநியாயத்துக்கு எதிராக அப்துல்லா இப்னு சுபைர் இருந்தது, இன்னும் என்ன செஞ்சது, வலுப்படுத்தியது. அப்துல்லா இப்னு சுபைர் வந்து மக்காவை மையஸ்தலமாக வச்சுக்கின்றிருந்ததும் அவருக்கு அங்க உள்ள ஆதரவும் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சது, அவருக்குரிய ஆதரவை வந்து வலுப்படுத்தி என்ன செய்யறோம் பார்க்கலாம். ஏன்னா மக்காவுக்குள்ள ஒரு ஆள் திடீர்னு என்டராகி எனக்கு எல்லாரும் ஆதரவுங்கன்னு செய்யலாது, சொல்ல முடியாது. அங்க இருந்தவருக்கு தான் அந்த பலம் என்ன செய்யும், இருக்கும். அதெல்லாம் என்ன செய்தது, அப்துல்லா இப்னு சுபைருக்கு பலத்தை அதிகரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்போ மக்காவுக்கு 2 படைகள், நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது 2 படைகள் போகுது. ஃபர்ஸ்ட் போக யசீதுடைய கடைசி காலம் இது. ஃபர்ஸ்டாக என்ன செய்யறதுன்னு சொன்னால், அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸ், இவர் வாலி, மதீனாவுடைய கவர்னர். யாருடைய, யசீத் நியமித்திருக்கக்கூடிய கவர்னர். அப்படின்னா யசீதுக்கு மதீனாவில் ஒரு பலம் இல்லாட்டி ஒரு கவர்னர் அங்கே என்ன செய்யலாது, இருக்க முடியாது. இப்போ அந்த இடத்துல வந்து அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸ் தான் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, கவர்னராக இருக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா அம்ர் இப்னு சுபைருடைய தலைமையில மக்காவுக்கு படை அனுப்புறார். யார் இந்த அம்ர் இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு சுபைருடைய சகோதரர். அப்துல்லா இப்னு சுபைருடைய சகோதரருடைய தலைமையில் அனுப்புறாரு. அம்ர் இப்னு சுபைர் வந்து அவர் முழு எதிராக இருந்தார். யாருக்கு எதிராக, அப்துல்லா இப்னு சுபைருக்கு முழு எதிராக அவர் இருந்தார். அவர் வந்து உமையாக்களுக்கு நான், அதாவது யசீதுக்கு கட்டுப்படணும் அப்படி என்ற இதில் தான் அவர் இருந்தார். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இவர் இப்படி போகிற நேரத்தில் மர்வான் இப்னுல் ஹக்கம் எச்சரிக்கிறார். அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸ் எச்சரிக்கிறார், அனுப்ப வேண்டாம், மக்காவுக்கு எந்த படையும் என்ன செய்ய அனுப்ப வேண்டாம். லா தஹ்சு மக்கா, மக்காவுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டாம், யுத்தம் செய்ய வேண்டாம். வத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள். இத்தனைக்கும் மர்வான் யசீதுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர். சொல்றாரு, நீங்க அப்படி அனுப்ப வேண்டாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா துஹில்ல ஹுர்மத்தல் பைத், மக்காவுக்கு என்ற ஒரு புனிதம் இருக்குது. இவங்களுடைய நோக்கம் மக்காவை அழிக்கிறதல்ல, அப்துல்லா இப்னு சுபைர் அழிக்க. ஆனால் அது நடந்தா என்ன நடக்கும், அதனால் அதை நீங்க என்ன செய்ய வேண்டாம், மக்காவுடைய புனிதத்தை கவனிச்சுக்கங்க. அது வஹல்லு இப்னு சுபைர் ஃபக்கத் கபீர்,
இப்னு சுபைரை விட்டுருங்க, அவருக்கு வயசாகிட்டு. இதுக்கு பூரா போய் நீங்க எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மதீனாக்கு வரக்குள்ள தானே பிறந்தாரு. 10 வருஷம், இப்போ 63வது வருடம். அப்படின்னா பாருங்க, 63 வயசுல இருக்கிறாரு, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஹாதா லஹு பிதுஉ வ சித்தூன சனா, 66 வருடத்தில் அவர் இருக்கிறார். வஹுவ ரஜுலுன் லஜூஜ், எனவே அவர் முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாரு. வல்லாஹி ல இன் லம் தக்துலுஹு ல யமூதன், நீங்க கொல்லாட்டி அவர் மௌத்தாக தான் போறார். அந்த வயசுல அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. எனவே நீங்க மக்காவுக்கு யுத்தம் செஞ்சு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதை செய்ய தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அம்ரு சொல்றாரு, வல்லாஹி லனுகாத்திலன்ன வலனஹ்சுவன்ன ஃபீ ஜௌஃபில் கஅப அலா ரக்மி அன்ஃபி மன் ரகிம், கஅபத்துல்லாஹ்வுடைய நட்டுப்பகுதியில் வச்சு அவரோட யுத்தம் செய்யும், எவ்வளவு பேர் மறுத்தாலும் சரி அப்படின்னு அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸ் என்ன செய்றாரு, வந்து புடிவாதமா நிற்கிறார். நாங்க யாரையும் நினைச்சிடக்கூடாது, கஅபத்துல்லாஹ்வை உடைக்கணும் தகர்க்கணும்னு யாருமே என்ன செய்யல, யாருடைய எண்ணம் இருக்கல. ஆனா அப்துல்லா இப்னு சுபைரை எங்கிருந்தா நம்ம பிடிப்போம் அப்படி என்ற புடிவாதம் தான் என்ன செஞ்சது, அதுல இருந்தது. அதுக்கு மர்வான் வானம் என்றார். மர்வான் அப்துல்லா இப்னு சுபைருக்கு எதிரானவர் தான், ஆனா கஅபத்துல்லாஹ்வுல யுத்தம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். இதுதான் அப்துல்லா இப்னு சுபைருடைய சிறந்த அரசியல் கூர்மைக்கான ஆதாரம். மக்காவை தலைமையாக எடுத்தது. ஏண்டா எதிர்க்கிறவங்க கூட 2 நிலை என்ன செஞ்சுருவாங்க, எடுப்பாங்க. மக்காவை வச்சு படையை அனுப்புறார் இவர். படை அனுப்பினாலும் கூட அந்த படை தோற்கடிக்கப்படுகிறது அப்துல்லா இப்னு சுபைர் மூலம். அப்தஹ் என்ற இடத்துல நிற்கிறாங்க, தோற்கடிக்கப்பட்டு தளபதி, அந்த ஒரு படையுடைய தளபதியை வந்து அவருக்கு தெரியாம என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அந்த படையை முழுமையாக சூழ்ந்து விட்டார்கள். அடுத்தது அம்ர் இப்னு சுபைர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு பாதுகாப்புல கொண்டு வரப்படுறாரு. என்னை மன்னிச்சுக்க அம்ர் இப்னு சுபைர் சொன்னாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, எந்த விஷயத்துல நீ செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன், ஆனா மக்களோட விஷயத்துல செஞ்சதை என் கையில இல்லை, அது என் கையில இல்லாத விஷயம், மக்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றான். அப்போ மக்களுடைய அந்த விஷயத்தில் நடந்த அநியாயங்கள் அடிப்படையில் அவர் தண்டனை வழங்கப்பட்டதால் அவர் இறந்தார் என்ற செய்தி என்ன செய்ய பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் கோத்திரம் குடும்பத்துக்காக நடக்கலை. நடந்திருந்த அம்ர் இப்னு சுபைரை என்ன செஞ்சிருக்கணும், மன்னிச்சு எடுத்திருக்கணும். எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ அடுத்த படை அனுப்பப்படுகிறது யசீதிடம் இருந்து நேரடியா. இது மதீனாவிலிருந்து வந்ததே, யசீதிடமிருந்து நேரடியாக ஒரு படை அனுப்பப்படுகிறது. இந்த 2 முக்கியமான செய்தி யசீத் மக்காவுக்கு அனுப்பிய படைகள். அப்ப இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க அல் ஹிசாருல் அவ்வல், முதல் முற்றுகை. இதெல்லாம் முதல் முற்றுகை. கொல்லப்பட்டார் அப்துல்லா இப்னு சுபைர், அது 2ஆம் முற்றுகை. இது ஆரம்ப முற்றுகை. இதுல என்ன என்று சொன்னால், அதாவது இந்த இதுல வந்து என்ன சொன்னார்னா, இதுல தான் முஸ்லிம் இப்னு உக்பா நுமைரி அந்த மக்கா அந்த ஹர்ராவுடைய யுத்தம்லாம் முடிச்சிட்டு, மதீனாவுடைய ஹர்ராவுடைய யுத்தம் முடிச்சிட்டு வார வழியில முஸ்லிம் இப்னு உக்பா அதாவது மரணிச்சார்னு நான் சொன்னேன். ஆரம்ப இதில் வந்து மதீனாவுடைய இந்த மதீனாவுக்கு எரிப்பலை நடத்திட்டு வார வழிகளை முஸ்லிம் இப்னு உக்பா மரணிக்கிறாரு. மரணிக்கிற நேரத்தில் யசீத் என்ன செய்யறாரு, ஒரு படையை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நான் சொன்னது வந்து மதீனாலிருந்து அனுப்பப்பட்ட படை. இப்போ சொன்னது வந்து மதீனாலிருந்து அனுப்பப்பட்ட படை. விளங்கிட்டா? இது 2 வித்தியாசம். ஃபர்ஸ்ட்டுக்கு மதீனாவை எரிச்சிட்டு மதீனாவில் அந்த யுத்தம் நடந்த பின்னால மக்காவுக்கு வார நேரத்தில் இந்த முஸ்லிம் இப்னு உக்பா என்ன செய்யறாரு, மௌத்தாகிறாரு. அதுக்கு ஹெல்ப்பாக ஒரு படை என்ன செய்யுது, சிரியாலிருந்து நேரடியாக வருது. ஆனா இப்ப நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, மதீனாலிருந்து அனுப்பப்பட்ட படை மக்காவுக்கு. இப்ப 2வது படையை பாருங்க. அதாவது ஹுசைன் இப்னு இந்த முஸ்லிம் இப்னு உக்பா மரணிச்ச உடனேயே படை பொறுப்பை யார் எடுக்கிறாரு, ஹுசைன் இப்னு நுமைர் அஸ்ஸகூனி என்றவர். இந்த ஹுசைன் இப்னு நுமைர் வந்து உமையாக்களுடைய மிக முக்கியமான தளபதிகள் ஒருவர். ஹுசைன் இப்னு நுமைர் தளபதிகள். இவர் படையை எடுக்கிறாரு. மக்காவுக்கு வந்துட்டாரு. முஹர்ரம்ல வந்து சேர்றாரு. முஹர்ரம்ல வந்து சேர்றாரு. எத்தனாம் ஆண்டு முஹர்ரம்? அப்ப யசீதுடைய, அதாவது யசீத் மரணித்த ஆண்டது ஹிஜ்ரி 64. ஹிஜ்ரி 64 முஹர்ரம்ல வந்து சேர்றாரு. முஹர்ரம் புனிதமான மாதம். யுத்தம் செய்யல, சஃபர்ல வெயிட் பண்றாங்க. ரபியுல் அவ்வல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரபியுல் அவ்வல்ல என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரபியுல் அவ்வல் நடுவில் யார் மௌத்தாகிறாரு, யசீத் மௌத்தாகிறாரு. 64ஆம் ஆண்டு முஹர்ரம்ல வந்து சேர்ந்தார் ஹுசைன் இப்னு நுமைர் படைகளோட பெரும் படை. கடைசி என்ற மாதிரி அனுப்பப்பட்டிருக்கு, சும்மா சின்ன சின்ன படைகள் அல்ல. அப்போ அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் என்ன செய்யுது, அதாவது முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல்ல யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச நேரம் வந்து இப்போ சிரியா மக்களுடைய யுத்த அனுபவம் இருக்குதானே, அவங்க வந்து ரோமர்களோடு கிறிஸ்தவர்களோடு யுத்தம் செஞ்சு 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 அவங்க வந்து எத்தனை இடங்கள்லாம் போயிட்டாங்க. அதனால கிடைச்ச அனுபவத்தில் அவங்களுடைய ஒரு டெக்னிக் தான் இந்த மஞ்சனியக், பெரும் கல்லை போட்டு என்ன செய்யறது, எரிகிறது. அந்த மெஷின் என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்க வச்சிருந்தாங்க.
அந்த ஒரு எடுத்து என்ன செய்யறாங்கடா, இவர் என்ன செய்யறாங்கடா, கொண்டு வந்தவர் அக்ஷபைன். இந்த மலை தெரியுமா, அக்ஷபைன் என்ன மலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல இருந்து அடிக்கப்பட்டு வந்த நேரத்தில் ஒரு மலக்கு வந்து கேட்கிறாரே, இந்த 2 மலைகளுக்கு இடையில வச்சு இவங்களை அழிச்சிரவான்னு சொல்லி அந்த மலைக்கு சொல்லுவாங்க அக்ஷபைன்னு சொல்லி. ஹஷபனா என்ன, பலகை. அப்ப அக்ஷபைன்னா அவ்வளவு உறுதியான மலைகள் அது ரெண்டும். அது தாயிஃப்ட மலைன்னா என்ன, மக்காவு சூழத்தான் இங்கே தாயிஃப்ட மலை. தாயிஃப்ட மலை என்று சொல்றது மக்காவுடைய எல்லை தான் தாயிஃப்ட மலை. இந்த 2 மலையில நாட்டுறாரு. ஒன்று அபு குபைஸ், இன்னொன்று குஐகி ஆன்னு சொல்ற மலை. இந்த 2 மலையில என்ன செய்யறாரு, மஞ்சனிக்கு அடிக்கிறாங்க, நிறுத்துறாங்க நேர காபத்துல்லா. இப்போ இவர் ஒளிஞ்சிக்கிற இடம் எது, அவருடைய படை. இப்போ அப்துல்லா இப்னு சுபைருக்கு பெரிய ஒரு படை இல்லையே, எல்லாம் காபத்துல்லாவுக்காக பாதுகாப்பதற்காக வந்தவர்கள், காபத்துல்லாவை பாதுகாப்பதற்காக வந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் காபத்துல்லாவை பாதுகாப்பதற்காக கூஃபால பாருங்க ஒரு எப்படி டெக்னிக் அண்டு, கூஃபால இருந்து ஹவாரிஜிகள், நம்மளுக்குள்ள என்ன முரண்பாடு இருந்தாலும் சரி நம்ம காபத்துல்லா பாதுகாக்கிற விஷயத்தில் ஒழுங்காய்க்கணும், அவங்களும் வந்து சேர்த்துட்டாங்க. காபத்துல்லாவை பாதுகாக்க அப்துல்லா இப்னு சுபைருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், காபத்துல்லாவை பாதுகாப்பதற்காக யார் இணைந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது இருந்து, அவங்களும் அந்த படையில் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சுபைரோட குடும்பம் இருக்குது, மக்காவாசிகள் இருக்கிறாங்க. மக்காவாசிகள்ல யாரெல்லாம் முக்கியமாக அவங்க இருக்கிறாங்க. இவர்களை தவிர இங்க பெரிய ஒரு படை பலம் என்னது இல்லை. இதுல வேற மஞ்சனிக்கு எங்க நிறுத்தப்பட்டிருக்கு, 2 மலையில குவைகான்லையும் அபு குபைஸ்ல நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்தப்பட்ட அடிக்கும் வரைக்கும் விளங்குமா அவங்களுக்கு, விளங்காது. பெரும் கல்லுகள் என்ன செஞ்சது, அடிக்கப்பட்டுச்சு. அடிக்கப்பட்டதுல முக்கியமான அதாவது நபர்கள் என்ன செஞ்சா, மிஸ்வரி பின் மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹுமா கொல்லப்பட்டார்கள். ஒரு கல் வந்து சொன்னா ஒரு 3-4 பேர் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பெரும் பெரும் கல், அது எரியிற சிஸ்டம் தான் அது மஞ்சனி. அதுல வந்து 2 விதமாக சொல்லப்படுது. ஒன்று கல் எரிகிறது, 2வது தீ, நெருப்பு என்ன செய்யறது, நெருப்பு பந்தம் வந்து விழுந்து எரிகிறது. இந்த 2ம் என்ன, இங்க கல்லு மட்டும் தான் என்ன செஞ்சுக்குது, யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அங்க இருந்து இந்த மாதிரி அதாவது எரியப்படுகிறது. அந்த நேரத்தில் இப்ப இவர்களோடு அப்துல்லா இப்னு சுபைரோடு இருந்த இன்னொரு குழு இருந்தது. ஹர்ரா யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்களே மதீனால, அவர்கள பாதிக்கப்பட்டவங்கள யாரோடு இருந்தாங்க, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இந்த அடிக்கப்பட்டதுல எந்த அளவுக்கு ஆகிட்டோன்னு சொன்னால், கஅபத்துல்லா தீ பிடித்தது. கஅபத்துல்லா என்ன செஞ்சது, தீ பிடித்தது. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல மஞ்சனிக்கு வந்து அவர்கள் வந்து அதாவது கல்லால எரிந்த நேரம், இந்த கல்லால எரிந்த நேரம் உரசல்களால் தீ பிடித்ததா, ஏண்டா இந்த இதுல வந்து இவர்கள் தீப்பந்தத்தை வச்சு எரிஞ்சாங்கன்றதுக்கான எந்த செய்தியும் இல்லை. கல் எரிந்தார்கள் செய்தி என்ன செய்து அதுல இருக்குது. அதனாலதான் இப்ப நோக்கத்தோடு எரிந்து என்ன செய்யல, தீ பிடிக்கல, கல்லால தீ பிடிச்சதா அல்லது மஞ்சனிக்கு 2யும் என்னது எரியக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால அதனால தீ பிடித்தது, அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். ஏன்னா தஃசீல் அது விளக்கமா போகணும். ஆனா காபத்துல்லா என்ன செஞ்சது, தீ பிடித்தது. 2வது இதுல கன்ஃபார்மாக, 2வது முற்றுகையில கன்ஃபார்மாக தீயை வச்சு என்ன செஞ்சாங்க, எரிந்தார்கள். இதுல நேரடியாக அது வரல. ஆனால் கற்கள் என்ன செய்தன, நிறைய கற்கள் எறியப்பட்டன, காபத்துல்லா தீ பிடிச்சது. காபத்துல்லா தீ பிடித்த உடனேயே 2 தரப்புக்கும் பயன்படுத்துது மனசுல. ஏன்னா அவங்க யாரும் அந்த, ஏன்னா அவங்களும் கிபிலா நோக்கி தான் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இவங்களும் அங்கதான் தொழுகிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி, ஒரு பெண்ணுடைய ஜனாசா அங்க வந்து நடந்ததுனால அந்த ஜனாசாவை அழைச்சிக்க என்ன செஞ்சாங்க, அவங்க காபத்துல்லா விட்டு வெளியேறிட்டாங்க. ஏன்னா காபத்துல்லா பத்தி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய அழிவு வந்துருமோ இதனால என்று வெளியே போயிட்டாங்க. ஒவ்வொரு 2 பக்கத்தில் உள்ளவர்களும் போட்ட சப்தத்துடைய ஒரு 2 வசனங்களை பாருங்க. ஒருவர் சத்தம் போடுறாரு எப்படின்னு சொன்னால், சிரியாவாசிகள்ல உமையாக்கல்ல வந்தவங்கள ஒரு சத்தம் போடுறாரு, வல்லாஹி ஹலக்கல் ஃபரீகான் வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி, எனது உயிர் எவனது, முகமதுடைய உயிர் எவனது கையில இருக்கிறதோ 2 கூட்டத்தினர்களும் அழிந்தார்கள் அப்படின்றார். 2 கூட்டத்தினர்கள் எனது அழிந்தார்கள் அப்படி என்று சொல்லி சிரியாவாசிகள்ல ஒருவர் சொன்னாரு. அப்துல்லா இப்னு சுபைர் சுஜூத்ல இருந்தால் எரிஞ்ச உடனே, காபத்துல்லா எரிந்த உடனே சுஜூத்ல சொன்னாரு, அல்லாஹும்ம இன்னி லம் அத்தஅம்மத் மா ஜரா ஃபலா துஹ்லிக் இபாதக பிதம்பி, யா அல்லாஹ் இப்பொழுது நடந்தது நான் வேண்டுமென்று செய்ததல்ல, என் பாவத்தால் உன் அடியார்களை அழித்து விடாதே, என்ற பாவத்தால உனது அடியார்களை அழித்து விடாதே. வஹாதிஹி நாசியதி பைன யதைக், இதோ எனது முன்னேற்றி ரோமம் உனது கையில இருக்குது, நீ வந்து எனது அடியார்களை எனக்காக என்ன செஞ்சிடாதே, அழிச்சிடாதன்னு சுஜூத்ல விழுந்து என்ன செய்தான், அழுதார் என்ற செய்தியை பார்க்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் சொல்ற, வரலாற்றை நம்ம பார்க்குற நேரத்தில் கௌபாவை எரித்தார்கள் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்த எவ்வளவு பாவியாக இருந்தாலும் கௌபத்துல்லா எரிக்கிற எண்ணம் என்ன செய்யாது, வராது. ஆனால் அப்துல்லா இப்னு சுபைரை கைப்பற்றுவதற்காக அப்துல்லா இப்னு சுபைர் காபத்துல்லாவை நுழைந்திருக்க கூடாது, பாதுகாப்பு தேடி காபத்துல்லாக்களை நுழைஞ்சிருக்க கூடாதுன்னு இமாம் தஹபி சொல்றார். அவர் வேற இடத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், இதை செய்திருக்கலாம். ஏன்னா இவங்க அடிப்பாங்கன்னு தெரியுது, அதுக்குள்ள போயிருக்க கூடாது. அவர்களும் காபத்துல்லால இருக்கின்ற விட்டு இருக்கலாம். 2 பேருமே என்ன செஞ்சாங்க, இதுல
பிழை விட்டார்கள் என்று சொல்றாங்க இந்த காபத்துல்லாவுடைய எரிவுக்கு பின்னால. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நடக்குது. யசீத் அந்த ரபியுல் அவுல் மாதம் 14, 13, 12, 17 சொல்லப்படுது, மரணிச்சிட்டார். யுத்தம் ஆரம்பிக்கிற நேரம் மரணிச்சிட்டார். செய்தி பிந்தி தான் கிடைக்குது, சிரியாலிருந்து வரணுமே. செய்தி வந்து அந்த மாதத்துடைய கடைசியில் செய்தி வந்து கிடைக்குது. யார் மரணிச்சிட்டாரு? யசீத் மரணிச்சு விட்டார். இப்போ யார் இருக்கிறாங்க? அப்துல்லா இப்னு சுபைர் மட்டும். அப்துல்லா இப்னு சுபைர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ மரணிச்ச பின்னால இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஹுசைன் இப்னு நுமைர் பாருங்க, இறைவனுக்காகவும் அல்லது தாங்கள் தெரிந்த ஒரு உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் தான் இவங்க யுத்தம் செஞ்சுக்கிறாங்க ஒரு ஆதாரத்தை பாருங்க. முடிஞ்சிட்டா உடனே ஹுசைன் இப்னு நுமைர் என்ன செய்யறாரு? செய்தி அனுப்புறாரு அப்துல்லா இப்னு சுபைருக்கு. மவ்இதுனல் லைலா பில் அப்தஹ், இன்றைக்கு வாங்க நாங்க இருவரும் அப்தஹ்ல சந்திப்போம். யார்? ஹுசைன் இப்னு நுமைர், படைத்தளபதி, உமையாக்களுடைய படைத்தளபதி, சிரியா யசீதுடைய படைத்தளபதி. அப்போ வந்து நம்ம 2 பேரும் சந்திப்போம்ன்றான். இருவரும் படைத்தளபதி இவங்களை அப்தஹ்ல சந்திக்கிறான். ஹுசைன் இப்னு நுமைர் சொல்றாரு, யசீத் மரணிச்சிட்டார், இதுக்கு பின்னால ஹலீஃபாவுக்குரிய தகுதி உங்களுக்கு தான் இருக்கின்றார். படைத்தளபதியா வந்து ஒரு சிரியால இருந்து இவ்வளவு நடந்து வெற்றி யார கையில கிட்ட நெருங்கிட்டு இருக்குது, அவங்களுடைய கையில நெருங்கிட்டு இருக்குது. ஆனா ஹிலாபத் அங்க யசீத் மரணித்த உடனேயே இங்க சொல்றாரு, உங்களுக்கு தான் முழு தகுதியும் இருக்குது, நீங்க பையத் செய்யுங்க என்றார். ஆனால் ஒரு நிபந்தனை, தலைமையகமாக சிரியா தான் இருக்கணும். நான் வந்திருப்பதெல்லாம் அந்த படையோட தான் வந்திருக்கிறேன். சிரியாவில் உள்ள முக்கியஸ்தர்களை தளபதியாக கொண்ட படையோட நான் என்ன செஞ்சுக்கிறேன்? வந்திருக்கிறேன். எனவே தலைமையகம் உங்களுக்கு அங்கதான் இருக்கணும். ஆனா அவர் மெதுவா பேசுறாரு ஹுசைன் இப்னு நுமைர். அப்துல்லா இப்னு சுபைர் சத்தம் போட்டு பேசுறாரு. இவர் மெதுவா நான் உன்னோட மெதுவா பேசுறேன், நீங்க சத்தம் போட்டு பேசுறீங்களே அப்படின்றாரு. இப்படி ஒரு டிஸ்கஷன் போகுது. ஆனா அப்துல்லா இப்னு சுபைர் இந்த இடத்துல வந்து அவர் எப்படி திறமையானவராக பேசினாரோ அதுபோல அப்துல்லா இப்னு சுபைர் திறமையானவராக பேசினார். பின்னால யார் இருக்கிறாங்க? ஹர்ரா யுத்தத்தில் கொல்லப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஹவாரிஜிகள் ஒரு குழு என்ன செய்யறாங்க? அவங்க இருக்கிறாங்க. இன்னும் இல்லாம கஅபத்துல்லாஹ்க்காக பாதுகாப்பு செஞ்சவங்க இருக்கிறாங்க. திடீர்னு அப்துல்லா இப்னு சுபைர் ஓகே நான் சிரியாவுக்கு வரேன் அர்த்தம் என்னதாகிரும்? அப்போ உங்களுக்கு ஆட்சிக்கு தான் நீங்க என்ன செஞ்சீங்க? யுத்தம் செஞ்சீங்கன்னு ஆகிரும். சில பொழுதுல ஹுசைன் இப்னு நுமைருக்கு அந்த நோக்கம் கூட என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். பலம் இழக்க செய்யறதுக்கு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்தா என்னது போதும். அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யல? அதை விட்டு கொடுக்கல. பேச்சுவார்த்தையை கூட சத்தமா பேசினார். பேச்சுவார்த்தை கூட என்ன செய்யறாரு? சத்தமா பேசினாரு. ஹுசைன் இப்னு நுமைர் என்ன செஞ்சாரு? மறுத்து பின்னால திருப்பி 2ஆம் முறை டிஸ்கஷன் நடக்குது. ஹுசைன் இப்னு நுமைர் போயிட்டார். யுத்தம் முடிச்சு ஹலீஃபா அங்க மௌத், அதோட என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. போற வழியில் மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ன செஞ்சிட்டாரு? மதீனாலிருந்து வெளியேறினார். மதீனாலிருந்து மர்வான் இப்னுல் ஹக்கமும் வெளியேறினார். இந்த மர்வான் இப்னுல் ஹக்கம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு நபர், மிக முக்கியமான ஒரு நபர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் பிறந்தவர். நாங்கள் அவரை பற்றி தனியான ஒரு தலைப்பு பேச இருக்கிறோம் அந்த தொடரில். அப்போ மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ன செய்றாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மர்வான் இப்னுல் ஹக்கம் இப்னுல் ஆஸ்ன்னு சொன்னோம். அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இதில் போய் உமையால என்ன செய்வார்? சந்திப்பார். உமையால சந்திக்கக்கூடியவர் இவர். வேற என்ன செய்றாரு? அவரும் போய் சேர்ந்துட்டார் சிரியாவுக்கு. இங்கதான் அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பகுதி என்ன செய்யுது? அதாவது வளர என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. இப்ப எந்த அளவுக்கு ஆகுது என்று சொன்னால், இப்ப அங்க அடுத்ததா யாருக்கு பையத்து செய்றாங்க? யசீத் மரணித்தவினால யாருக்கு பையத்து செஞ்சாங்க சிரியால? யாருக்கு விளங்கல? முஆவியா இப்னு யசீத். முஆவியா இப்னு யசீதுக்கு பையத்து செய்றாங்க. இப்போ சிரியான்னு மட்டும் வழங்கிடக்கூடாது. சிரியா, யமன், ஈஜிப்ட், ஈராக், கிழக்கு, மேற்கு, சிரியாவுக்கு வடக்கில் உள்ள எல்லாம் அதான் சிரியான்றது. அதாவது இவங்க எல்லாம் ஹிலாபத்து கீழ் இருந்த இடம். முஆவியா இப்னு யசீதுக்கு பையத் செய்யப்படுது. இவர் 20 நாள் இருந்தாரா அல்லது 40 நாள் இருந்தாரா? 3 மாசம் ஆட்சியில் இருந்தாரா? 18ல் ஆட்சிக்கு வந்தாரா? 20ல் வந்தாரா? இப்படியெல்லாம் கருத்து முரண்பாடு இருக்குது. எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுது. ஷோர்ட்டான பீரியட் தான் அவர் இருந்தார். 40 நாளோ 30 நாளோ 20 நாள் இப்படி தான் இருந்தார். இரண்டாவது 18-20ல் தான் என்ன செஞ்சார்? இவர் ஆட்சிக்கு வந்தார் இடத்தை காட்டுது. வந்த நாள்ல இருந்து அவர் நோய் வாய்ப்பட்டார். கொஞ்சம் நோய் என்ன செஞ்சது அவருக்கு இருந்தது. இந்த காலப்பகுதியில் அவர் ஒரு தடவை என்ன செய்யறாருன்னு சொன்னால், மக்களுக்கு முன்னுக்கால வாரார். மக்களுக்கு முன்னால வந்து ஒரு உரை நிகழ்த்துகிறார். அஸ்ஸலாத்து ஜாமியா என்று சொல்லி மக்களை எல்லாம் கூட்டு ஒரு உரை நிகழ்த்துகிறார். என்ன உரை நிகழ்த்துகிறார் என்று சொன்னால், ஐயுஹன்னாஸ், முஆவியா இப்னு யசீத், ஐயுஹன்னாஸ் மக்களே, கது வல்லைத்து அம்ரக்கும் வ அன ضعيفٌ அன்ஹு, உங்களோட விஷயத்தை நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன், ஆனால் நான் பலகீனமான நிலையில், நான் பலகீனமான நிலையில். ஃபஇன் அஹ்பப்தும் தரக்துஹா லிரஜுலின் கவியின், நீங்க விரும்பினா ஒரு பலமான ஒருவருக்கு நான் ஆட்சியை ஒப்படைத்து செல்கிறேன், பலமான ஒருவரிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்து செல்கிறேன்.
கமா தரக்கஹா சித்திக் குலி உமர், எப்படி அபூபக்கர் சித்திக் உமருக்கு கொடுத்து விட்டு சென்றாரோ அதுபோல நான் என்ன செய்கிறேன், ஒருவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். வ இன் ஷிஅ்தும் தரக்துஹா ஷூரா ஃபீ சித்தத்தின் கமா தரக்கஹா உமர் இப்னுல் கத்தாப். அப்படி விருப்பமில்லை என்று சொன்னால் உமர் எப்படி 6 பேர்கிட்ட சூறாவாக இதை விட்டு சென்றாரோ, இந்த 6 பேரும் இதில் முடிவெடுக்கட்டும் என்று சூறாவாக விட்டு சென்றாரோ அதுபோல நான் விட்டு செல்கிறேன் என்று 2 ஆப்ஷனை சொல்லிட்டு அவரே என்ன சொன்னார் தெரியுமா, வலைஸ ஃபீக்கும் மன் ஹுவ ஸாலிஹுன் லிதாலிக், இதில் 2க்கும் உங்களில் பொருத்தமானவர்கள் யாரும் இல்லைனா, இது 2க்கும் உங்களில் பொருத்தமானவர்கள் யாருமே இல்லை சொல்லிட்டு சொன்னாங்க. வகத் தரக்து அம்ரக்கும் ஃபவல்லு அலைக்கும் மையஸ்லுஹ லக்கும், ஆட்சியை நான் விட்டு விட்டேன், உங்களுக்கு பொருத்தமானவரை நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சும்ம நஸல் வதஹல மன்ஸிலஹ் ஃபலம் யக்ருஜ் ஹத்தா மாத ரஹிமஹுல்லாஹ், இறங்கினார், வீட்டுக்குள் நுழைந்தார், சற்று நேரத்தில் மரணித்து விட்டார். கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார்கள். முஆவியா இப்னு யஸீதை பற்றி சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் மிக சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். அவர் ஆட்சியை விட்டதெல்லாம் பலகீனமான காலப்பகுதியில் இல்லை, ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலப்பகுதி. சொன்ன மாதிரி சிரியா, எகிப்து, ஆப்பிரிக்காவுடைய வடபகுதிகள், கிழக்கு, இது போல யமன், இது போன்ற எல்லா பகுதிகளும் கையில் இருக்கிற நேரத்தில் இந்த ஆட்சியை விடுவது இருக்கிறதே அது ஒரு பெரிய உயர்ந்த பண்பு. அட்லீஸ்ட் அந்த பிள்ளைக்காவது கிடைக்கணும் என்ன செய்வான், ஆசைப்படுவான். அது எல்லாத்தையும் அவர் விட்டு விட்டு சென்றது. அவர் சூறாவாக என்ன செஞ்சார், விட்டு விட்டு சென்றார். அதுக்கு அடுத்ததாக நடந்ததும் சூறா தான். அவர் விட்டு விட்டு சென்றது மாதிரியே நடந்தது. இந்த முஆவியா இப்னு யஸீதுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், ஹாலித் இப்னு யஸீத். யஸீதுக்கு 2 மகன்ல முஆவியா இப்னு யஸீத் பட்டு ஹாலித், ஆனவர் சின்னவர், ஆட்சிக்கு வார அளவுக்கு என்ன செய்யல அவர் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கொஞ்ச கால பகுதியிலேயே அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, நிறைய மக்கள் பையத் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ஹலீஃபாவாக அறிவிச்சு ஹிஜாஸ் இயல்பாகவே பையத் செஞ்சிட்டாங்க. ஹிஜாஸ் பகுதியில் உள்ளவர்கள் இலகுவாக என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது பையத்து செய்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஈராக் பையத்து செஞ்சுட்டு, கூஃபா, பசரா இன்னும் உள்ள பகுதிகளெல்லாம் என்ன செஞ்சுட்டு பையத் செஞ்சுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதியில் எகிப்து அப்துல்லா இப்னு சுபைரை கீழே என்ன செய்து வருகிறது. சிரியால மிக முக்கியமான இடங்கள் ஜோர்தான், இப்படி ஒரு சில பகுதிகளை தவிர சிரியால மிக முக்கியமான பகுதிகளை யாருக்கு பையத் செய்து, அப்துல்லா இப்னு சுபைர் அவர்களுக்கு பையத் செய்து. கிழக்குன்னு சொன்னா ஈராக்கை தாண்டி மற்ற பகுதியில் உள்ள இடங்கள்லாம் அப்துல்லா இப்னு சுபைர் அவர்களுக்கு பையத் செய்கிறாரு. இப்போ யாருடைய கைக்கு ஹிலாபத்து போயிருக்குது, அஹ்லபியா, பெரும்பான்மையான தலைவர்கள் யாருக்கு பையத் செஞ்சுக்கிறாங்க, அப்துல்லா இப்னு சுபைர். பையத் செய்யறா என்ன, எகிப்தில் உள்ள கவர்னர் இருப்பாரு, கவர்னர் என்ன அறிவிச்சிருவாரு, நான் உங்களுக்கு கீழே தான் என்ன செய்வேன், கட்டுப்படுவேன். அப்படி என்ன செஞ்சிடும், எகிப்து கீழே வந்த மாதிரி ஆகிரும். இப்படி பெரும் பகுதி இவங்களோட பக்கத்தில் வருது. அங்கே என்ன செய்யலை, இன்னும் விஸ்தீர்ணமாகல, சிரியால விஸ்தீர்ணமாகல. இவர் வந்து ஹலீஃபா என்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, அப்துல்லா இப்னு சுபைர் வந்துட்டார். அதனால நிறைய என்று சொல்றதை விட சில வரலாற்று ஆசிரியர்கள் அப்துல்லா இப்னு சுபைர் எப்படி சொல்லுவாங்கன்னா அமீருல் முஃமினீன் அப்துல்லா இப்னு சுபைர் என்று சொல்லுவாங்க. அவர் வந்து 2 வகையில் வந்தார். ஒன்று தகல்லும், மிகச்சி. இரண்டாவது நிறைய பேருடைய ஆதரவு, நிறைய மக்களுடைய ஆதரவு. எனவே அவருடைய ஆட்சி வந்து ஷரஈயத்தான ஒரு ஆட்சி. ஆனால் 3 பேர் பையத் செய்யல. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பையத் செய்யல. அவர் பையத் செய்யாட்டி அப்போ நினைச்சு பாருங்க, அப்துல்லா இப்னு உமர் பையத் செய்யலைன்னா அது எவ்வளோ பவர் ஆகிக்கணும். எங்களுக்கு தெரியும், மதீனால வச்சு யஸீது படை அனுப்பின நேரத்தில் கூட அப்துல்லா இப்னு சுபைர் தான் என்ன செஞ்சார், எதிராக இருந்தார். மதீனாவாசிகள் அவர்களுக்கு எதிராக போறதை விட்டும் நீங்க கட்டுப்படுங்கன்னு சொன்னார் அப்துல்லா இப்னு உமர். அவர் வந்து அதாவது யஸீத் பையத் செஞ்சா கட்டுப்பட்டோன்னு இருந்தார். இங்கேயும் பையத் செய்யல அப்துல்லா இப்னு உமருக்கு. அப்போ கூப்பிடுறவர் கேட்கிறாரு, நீங்க எனக்கு பையத்து செய்யுங்கன்னு சொல்லி அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்றாரு, அழைக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றார், லா உதி சஃபகத யமீனி ஃபீ ஃபுர்கத்தின் வலா அம்னஉஹா ஃபீ ஜமாஅ, பிரிவில் நான் எவருக்கும் பையத் செய்ய மாட்டேன், சேர்ந்திருந்தா நான் பையத்தை கலட்டவும் மாட்டேன். சேர்ந்து ஒரு ஹலீஃபாவா இருக்கிற நேரத்தில் நான் அதை கலட்டிக்கொள்ளவும் மாட்டேன். நீங்க கலட்டினீங்கன்றார். யஸீத் இருக்கக்குள்ள நீங்க கலட்டிக்கணீங்க, ஒற்றுமையா இருக்கக்குள்ள நீங்க கலண்டுக்கணீங்க, நான் கலட்டவும் மாட்டேன். அதே நேரம் பிரிஞ்சிக்கிற டைம்ல 2 பேர் ஒரு ஆளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பையத்து செய்யவும் மாட்டேன்னு அப்துல்லா இப்னு உமர்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னதுக்கும் அதை எதிர்க்கல அப்துல்லா இப்னு சுபைர். அதை திருப்பி வலியுறுத்தல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், எதிர்நிலைப்பாட்டுக்கு என்ன செய்ய மாட்டார், வந்து யுத்தம் என்ற அளவுக்கு என்ன செய்யாது, போகாது. இரண்டாவது யாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கு ஏஜ் உண்டு, 1-2 வருஷம் வித்தியாசம் இருக்குமே ஒழிய ஏஜ் உண்டு. இவர் வந்து இதுக்கு நிறைய எதிராக இருந்தார். அப்துல்லா இப்னு சுபைருடைய நிலைப்பாடு பிழையின் எதிராக இருந்தார். அவர் எதனால எதிராக இருந்தார் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த ஃபித்னா உண்டாக்கக்கூடிய இந்த நிலைக்கு என்ன செஞ்சார், எதிராக இருந்தார். கடைசியில் என்ன செஞ்சாரு, இவரோடு பகைத்து கொண்டு
அப்துல்லா இப்னு சுபைர் ஹிலாஃபத்து நல்லா வந்த பின்னால பகைத்து கொண்டு தாயிஃபுக்கு போயிட்டார். தாயிஃப்ல தான் மௌத்தாயினார். அப்துல்லா இப்னு சுபைர் ஆட்சி காலத்தில் மௌத்தாகினார். யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். இந்த கால பகுதியில் தான் வந்து கேட்பாங்க, அப்துல்லா இப்னு சுபைர் வந்து பெருநாளை இப்படி தொழுவிச்சாரே, வெள்ளிக்கிழமை நாள் என்ன, அதாவது ஜும்மாவை தொழுவிச்சுட்டு இந்த பெருநாளை தொழுவிச்சு விட்டு ஜும்மா என்ன செய்யலை, அவர் வரல, அசருக்கு தான் என்ன செஞ்சார், வந்தார், ஜும்மா தொழுவிக்கல, 2 பெருநாள் அதாவது வெள்ளிக்கிழமையில வந்தது, வெள்ளிக்கிழமையில பெருநாள் வந்தது. எங்க வந்து கேட்குறாங்க? தாயிஃப்ல வந்து கேட்குறாங்க. அவர் பகச்சிக்கு நிற்கிற நேரம். அப்போதான் சொன்னார் அசாப சுன்னா, சுன்னா படி அவர் என்ன செய்தார், செஞ்சாரு. அவங்க யாருக்காகவும் மனம் முரண்டாக என்ன செய்யலை, பேசவில்லை. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் அங்கே போயிட்டார். இன்னொருவர் முஹம்மது இப்னுல் ஹனஃபியா, இவர் யாரு? அலி ரலியல்லாஹு அவருடைய பிள்ளை, அடிமை பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை. ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை ஒரு சமுதாயத்தில் பையத்து செய்யாட்டி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு இடத்துல இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாயத்துலேயே பேசப்படுற அளவுக்கு அடிமைகளுடைய நிலை இருந்தது. அதை புரிஞ்சுக்கணும். முஹம்மது இப்னுல் ஹனஃபியா வந்து பெரும்பலத்தோடு இருந்தார். கடைசியில் முகமது இப்னுல் ஹனஃபியா என்ன செய்யலை, அதாவது அவர் வந்து பையத்து செய்யவில்லை, அவர் வந்து அதாவது கொல்லப்பட்டார். அதாவது அந்த அது அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படும் வரைக்கும் தாயிஃப்ல இருந்தார். அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படும் வரைக்கும் முகமது இப்னு ஹனஃபியா எங்க இருந்தார்? தாயிஃப்ல இருந்தார். தாயிஃப்ல தான் போது என்ன செஞ்சாங்க, ஒதுங்கி இருந்தார்கின்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 3 பேர் முரண்பட்டார்கின்றதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அங்கே நீங்கள் சிரியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு பார்வையில் எப்படி விளங்குது? அப்துல்லா இப்னு சுபைர் மக்கா, மதீனா, குறிப்பாக ஹிஜாஸ் எல்லா பகுதியும் யாருடைய கையில்? அப்துல்லா இப்னு சுபைர். எகிப்து, இங்கே ஈராக், அது போல மிக முக்கியமான பகுதியில் இருக்குது. இந்த நேரத்தில் அங்க அதாவது சிரியாவில் வந்து முத்தமருல் ஜாபியா என்கின்ற ஒரு வரலாற்று புகழ்மிக்க மாநாடு கூட்டப்படுகிறது. முத்தமருல் ஜாபியா, ஜாபியா மாநாடு அல்லது என்ன ஜாபியா கலந்துரையாடல், ஒன்று கூடல் என்று ஜாபியா என்ற இடத்துல வச்சு ஒரு பெரும் ஒன்று கூடல் கூட்டப்படுகிறது. அதில் சிரியாவில் உள்ள ஹிலாஃபத்துக்கு உரிய மிக முக்கியமான முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். மாலிக் இப்னு ஹஸ்ஸான், அதே போல அதாவது நம்ம பேசுகிற அதாவது ஹுசைன் இப்னு நுமைர், இவர்கள் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்க, அதில் கலந்து கொள்கிறாங்க. அம்ர் இப்னு சாயித், பெரும் பெரும் தலைமைகள்லாம் கலந்து கொள்கிறாங்க. மர்வான் இப்னுல் ஹக்கமும் கலந்து கொள்றாரு. அங்கே 1-2 பேரை முன்வைக்கப்படுகிறது. என்னத்துக்கு நடக்கு தெரியுமா இந்த மஷூரா? இப்போ ஹலீஃபா இல்லையே, ஹாலிதுக்கு கொடுக்கிறதா, யசீதுர தம்பி ஹாலிதுக்கு கொடுப்பதா, அல்லது அப்துல்லா இப்னு சுபைருக்கு நம்ம சேர்ந்து கொள்வதா, அல்லது அப்துல்லா இப்னு உமருக்கு பையத்து செய்வதா, அல்லது சிரியா தான் ஹிலாபத்தில் இடமே இருந்து 26 வருஷமாக நாங்க முடிவெடுப்பதா? அப்போ திறந்த ஒரு டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன்ல என்ன முடிவு வருதுண்டா, அப்துல்லா இப்னு சுபைர் பொருத்தமற்றவர். எப்படி பொருத்தமற்றவர்? யசீத் ஆட்சியில் இருக்கக்கூடிய முறிச்சவர் ஒருங்காலம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, ஆட்சியை சரியா செய்ய மாட்டாருன்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் பொருத்தமற்றவர். ஏன்னா அவருக்கு எல்லாரும் மக்களும் பையத்து செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒதுங்கி 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 என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அதுக்கு போனால் அது வானான்னு ஒதுங்கி கேள்றாரு, இதுக்கு போனால் இது வானான்னு ஒதுங்கி ஒதுங்கக்கூடிய ஒரு ஆட்சியில் கொண்டு வச்சா அதை என்ன செய்ய வராது, சரி வராது அப்படின்னு. இதெல்லாம் சும்மா போற போக்கு பேசிட்டு போனதில்ல, அவங்களுக்கு வந்து ஆட்சி சம்பந்தமான உள்ள அறிவில் பேசுறார். 3வது ஹாலிதுக்கு நம்ம வைக்கல, அது மிச்ச சின்னவர், பொருத்தம் இல்லை. 4வது நாங்க பொருத்தமானவராக மர்வான் இப்னுல் ஹக்கமை கருதுகிறோம். எதன் காரணமாக கருதுகிறோம்னு சொன்னால், அவர் இதுவரை காலமும் ஆட்சியில் இருப்பவரோடு இருந்து முரண்பட்டவர்களோடு யுத்தம் செய்திருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார், மர்வான் இப்னுல் ஹக்கம் காத்திப் எழுத்தாளர். உஸ்மான் ரலியல்லாஹு அவனுக்கு எதிராக வந்தோடனே பாதி வந்து ஓடலை, அவரோட இருந்து என்ன செஞ்சாரு, போராடினார். அதுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு இருந்தார், அதுக்கு பின்னால் யசீதோடு இருந்தார், மதீனால இருந்தார். மதீனால இருக்கிற நேரத்தில் மக்காவுக்கு எதிரான வேலைகள் நடக்கக்குள்ள அதுக்கு எதிராக இருந்தார். அதனால யசீது கட்டுப்பாடை என்ன செய்யலை, இழந்துகளை. இந்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்யலை, எந்த இதுவும் இல்லை அரசியல். அவர் வந்து ஒரு 30-40 வருடம் அரசியல் அனுபவம் இருந்தது. மர்வான் இப்னுல் ஹக்கமுக்கு பையத்து செய்வோம் என்று சொல்றாங்க. அதுக்கு பின்னால ஹாலிதுக்கு, அதுக்கு பின்னால யசீத் ரஹ்மான் ஹாலித் வருவார். மர்வான் இப்னுல் ஹக்கமுக்கு பையத்து செய்வதில் இந்த முத்தமருல் ஜாபியா, அதாவது ஜாபியா அந்த மாநாட்டில் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால் என்ன செய்யப்படுகிறது, அவருக்கு பையத்தும் செய்யப்பட்டது. யாருக்கு பையத் செய்யப்படுது? அதாவது மர்வான் இப்னுல் ஹக்கக்கு பையத் செய்யப்படுது. இப்ப பாருங்க, இங்கதான் உமையாக்களுடைய 2வது கிளை வருது. இப்ப உமையாக்களுடைய முதல் கிளை யாரு? முஆவியா, யசீத், முஆவியத் இப்னு யசீத், 3 பேர் முடிஞ்சு. 2வது கிளை மர்வான் இப்னுல் ஹக்கம். இதுல தான் கடைசி வரைக்கும் போகுது. மர்வான் இப்னுல் ஹக்கம்
அப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்புறம் வலீத் இப்னு அப்துல் மலிக், அப்படியே உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்னால், இந்த இரண்டாவது பகுதிக்கு மர்வான் இப்னுல் ஹக்கம் இப்னுல் ஆஸ் என்ற பகுதிக்கு என்ன செய்து போகுது, மர்வான் இப்னுல் ஹக்கம் அங்க ஹலீஃபாவாக என்ன செய்யறாரு, தெரிவு செய்யப்படுறார். அந்த மாநாட்டில் பல விஷயங்கள் முடிவெடுக்கப்படுது. ஹலீஃபாவா தெரிவிச்சு சும்மா அமர்ந்துட்டு கேள்மா ஏழாது. சிரியாட ஒரு சில பகுதியில் எங்க பையத் செய்யப்பட்டிருக்குவே அப்துல்லா இப்னு சுபைருக்கு. முதல் வேலை என்ன செய்வது, இரண்டாவது அதாவது எப்படி ஈராக்குடைய நிலையை கை கொண்டு வருவது, ஈஜிப்டை எப்படி ரிட்டர்ன் கொண்டு வருவது, இது போன்ற பேச்சுக்கள் நடத்தப்படுது. இந்த இடத்துல அன்புள்ள சகோதரர்களே, நாங்க ஒரு மார்க்க ரீதியான ஒரு சரியான தெளிவிக்கணும். யார் இப்ப யார் மீது ஹுரூஜ், இவர் உண்மையான ஹலீஃபா மீது அத்துமீறுகிறாரா, யாரு மர்வான் இப்னுல் ஹக்கம், அல்லது அப்துல்லா இப்னு சுபைர் மர்வான் இப்னுல் ஹக்கம் மீது அத்துமீறுகிறாரா, எது? ஏன்னா ஹுரூஜ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா பூயி அனில் ஹலீஃபத்தை ஃபக்துலுல் ஆகர், இரண்டு ஹலீஃபாக்களுக்கு ஒரே நேரத்தில் பையத் செய்யப்பட்டா முடிவுக்கு கொண்டு வாங்க, ஒத்தரை கொள்ளுங்க ரசூலுல்லாஹ். ரெண்டு ஹலீஃபாக்களை பையத்து செய்யப்பட்டால் ஒத்தர் கொல்லப்பட வேண்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஹலீஃபா தான், ரெண்டு ஹலீஃபா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, மற்றவர் கொல்லப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கொல்லப்பட வேண்டும் என்றா என்ன, சண்டை பிடிங்கன்னு அர்த்தம் அல்ல, நீங்க அதை அனுமதிக்காதீங்கன்னு அர்த்தம். ஈக்குவலாக இருந்து அமைதி ஆகிறது வேற. ஆனா இப்போ பையத் செய்யப்பட்டே முடிச்சிருக்க அந்த ஃபித்னாவை அப்படின்னு ரசூலுல்லாஹ். இப்ப இந்த இடத்துல மர்வான் என்ன நினைக்கிறார், அப்துல்லா இப்னு சுபைர் தான் எதிராக வந்தார். எப்படி நினைக்கிறார், அது யசீதுடைய காலத்துல இருந்து நினைக்கிறார், இந்த காலத்துல இதல்ல. இப்போ அவருக்கு பையத் செய்யப்பட்டது அதல்ல, யசீதுடைய காலத்திலிருந்தே இவர் என்ன செய்யல, பையத் செய்யல. நிறைய பிரச்சனை உண்டாக்கினார். காபத்துல்லாஹ்ல இருந்து என்ன செய்யல, காபத்துல்லா எரிவுக்கு காரணமாகினார், எத்தனையோ ஃபித்னாக்கள் இவர் காரணமாகினார். எனவே இவர் நீக்கப்பட வேண்டும் உண்டு. ஆனா அப்துல்லா இப்னு சுபைர் என்ன நினைப்பாரு, நான் ஹலீஃபாவாக பெரும்பாலான பகுதிகளில் பையத்து செய்யப்பட்ட பின்னால் இவர் என்ன செய்யறாரு, மர்வான் இப்னுல் ஹக்கம். சரி, இப்ப சிரியாவுக்கு என்ன அதிகாரம் அப்படி என்று கேட்டால், இப்போ மஷூரா நடக்கணும், ஓகே, ஹிலாஃபத்துக்கு மஷூரா நடக்கணும். எங்க நடக்கிறது, தலைமை நாட்டில் தான் நடக்கும், கேபிட்டலில் தான் நடக்கும். அதனால தான் மதீனால நடந்தது. மதீனால அபூபக்கர் உமர் உஸ்மான் இருக்கும் வரைக்கும் எங்க நடந்தது, மதீனால. அதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு காலத்து எங்க நடந்தது, கூஃபால. அப்ப அடுத்த பையத்து முஆவியா ரலியல்லாஹு அவங்க, அப்புறம் யசீத் எங்க நடந்தது, சிரியால. அப்ப அடுத்த கலீஃபாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடத்துடைய உரிமை எங்க இருக்குது, சிரியாவுக்கு. இந்த அடிப்படையிலலாம் பிரச்சனை என்ன செஞ்சது, அதுல உருவாகியது. அன்புள்ள சகோதரர்களே, உருவாகிய பின்னால் யுத்தம் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு யுத்தம் நடத்தப்படும் என்ற இறுதி முடிவுக்கு என்ன செய்து வருகிறது. இதுக்கு சொல்லுவாங்க முத்தமருல் ஜாபியா. இப்ப இது நடக்குதா இங்க. அடுத்த பின்னால என்ன செய்யான்னு சொன்னா, இந்த மாதிரி இங்க நடந்து கொண்டிருக்கலாம், அங்க இன்னொரு மாநாடு கூட்டப்படுகிறது, முர்ஜ் ராஹித்தன் சொல்லுவாங்க. எங்க, சிரியாலேயே முர்ஜ் ராஹித்தன் இடத்துல இன்னொரு மாநாடு கூட்டப்படுது. அது யாரு, அப்துல்லா இப்னு சுபைருக்கு பையத் செஞ்சுக்கிறாங்களே சிரியாவில் உள்ளவர்கள், பெரும்பான்மையானவர்கள், டமஸ்கஸ் ஹெம்ஸ் பெரும்பகுதி, அங்க ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது. ஆனாலும் மிகவும் லேசி அவர்களை முடிச்சிடுறது. யுத்தம் நடக்குது. நான் அதுல தஃசீலுக்கு போகல, அதுல விரிவான என்ன செய்யல போகல. சிரியா மர்வானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்து முழுமையாக வருகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமான சில பகுதிகள்லாம் என்ன செய்து மர்வானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பித்தது. இப்படி வர ஆரம்பித்த பின்னால் அன்புள்ள சகோதரர்களே, இங்க நீங்க இப்ப பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், அதாவது இது எப்ப நடக்குதுன்னு சொன்னா, ஹிஜ்ரி 64ல பையத்து நடக்குது. ஏன்னா ஹிஜ்ரி 64 ரபியுல் அவ்வல்ல தான் இவர் மரணிச்சாரு, பையத்து நடக்குது. இந்த அதாவது யுத்தம் எது வரைக்கும் நடக்குது, ஹிஜ்ரி 64 கடைசி வரைக்கும் யுத்தம் தொடர்கிறது. ஹிஜ்ரி 64 அப்பண்ட இவர் கிட்டத்தட்ட நீங்க 6 மாதங்கள் ஆட்சியில் இருக்கிறார் மர்வான் இப்னுல் ஹக்கம். எத்தனை மாதங்கள் ஆட்சியில் இருக்கிறாரு, 6 மாதங்கள் ஆட்சியில் இருக்கிறார் மர்வான் இப்னுல் ஹக்கம். மீட்டி கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு பகுதிகளை மீட்டி சிரியாவுக்கு என்னது கொண்டு வருவதற்காக. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க என்னன்னா, சிரியாதான் தலைமையகத்துக்கு பிற்காலத்தில் மிகவும் பொருத்தமாக இருந்தது என்பதை அதுக்கு பின்னால் நடந்த யுத்தங்கள் என்ன செஞ்சது நிரூபிச்சது. அந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா இல்லையா, அதுக்கு பின்னால ஹிலாஃபத் அங்கே தானே இருந்தது, சிரியால தானே. அப்ப அதுக்கு பின்னால் என்ன நடக்குன்னு சொன்னால், இதுல பாருங்க மர்வான் இப்னுல் ஹக்கம், அதாவது இந்த மாதிரி யுத்தங்கள் தொடர்ந்து நடக்குது மர்வானுக்கும் அப்துல்லா இப்னு சுபைருக்கும் இடையில, மர்வானுக்கும் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில தொடர்ந்து நடக்குது. அப்படின்னா நேரடியில் ஈஜிப்டை கொண்டு வரது, ஈராக்கை கொண்டு வரது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து என்ன செய்ய நடக்குது. எது வரைக்கும் நடக்குது, ஹிஜ்ரி 64 அதுல 65 முஹர்ரம் வரைக்கும், அதாவது ஹிஜ்ரி 64 கடைசி வரைக்கும். இதுல 65 ரமலான் மாதத்திலே இவர் 63 என்றாங்க, 60 என்றாங்க, 68 என்றாங்க. இந்த வயசுல யார் மரணிக்கிறாரு, மர்வான் இப்னுல் ஹக்கம் மரணித்தார். எத்தனை வயசுல, அதாவது எத்தனாம் ஆண்டுல, ஹிஜ்ரி 65 ரமலான்
64 பையத்து செய்யப்பட்டு நிலைமையெல்லாம் சீரெல்லாம் கொண்டு வந்து 65 ஹிஜ்ரி 65ஆம் ஆண்டு ரமலான் மாதம் மரணிக்கிறார். மகன் வந்து என்ன செய்றாரு, தொழுவிக்கிறார். அதாவது நான் இப்போ சொன்ன 6 மாதமா 8 மாதமா 9 மாதமானு கருத்து முரண்பாடு இருக்குது. ரமலான்ல மரணிச்சுன்னு பார்த்தா 6 மாதமா இருக்கலாம், 9 மாதமா என்ன செய்யலாம், இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் அல்ல, மறுவாழ்வில் ஹக்கம் ஆட்சி இருந்து ஒரு வருடம் அல்ல. ஆனா மௌத்தாகிற நேரத்தில் ஒரு 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 பிழை ஒன்று செஞ்சார். மாநாட்டில் என்ன முடிவு, மறுவாழ்வில் ஹக்கம் போகிற ஹலீஃபா யாரு, யசீதுடைய தம்பி ஹாலித். ஆட்சிக்கு வந்தவர் தான் எல்லாத்தையும் மாத்துறது. வந்தவர் பிளான் பண்றாரு, மகனுக்கு கொண்டு வரணும் ஆட்சியை. மகன் 2 பேர், அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல் அசீஸ் இப்னு மர்வான். அப்ப எப்படியோ முக்கியமான சூரா அமைப்பெல்லாம் கூட்டி அவர்களோடு பேச வைத்து அடுத்தது ஹலீஃபாவாக யார் வருவார், அப்துல் மலிக் இப்னு மர்வான் வருவார், எனது மகன் வருவார். அதுக்கு அடுத்தது அதாவது அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் வருவார். அதுக்கு முதல்ல எதுக்கு துணிஞ்சவராய்க்கணும். அதுக்காண்டி என்ன செஞ்சாருண்டா, ஹாலித் இப்னு யசீதுடைய தாயை திருமணம் முடிச்சார். ஹாலித் இப்னு யசீத் இருக்கிறாரே, அவரோட தாயை திருமணம் முடிச்சார். திருமணம் முடிச்சா இப்ப இவர் யாரு, சாச்சா, அவருக்கு நெருங்கிட்டாரு. அந்த நெருக்கத்தை எல்லாம் உண்டாக்கி அதற்கு ஏற்ப என்ன செஞ்சது, ஆட்சி வந்து மர்வானிபுல் ஹக்கமுக்கு பின்னால அழகா என்ன செஞ்சது, அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கைக்கு என்ன செஞ்சது, வந்து சேர்ந்தது. அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கைக்கு வந்து சேர்ந்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கைக்கு வந்த பின்னால், அப்துல் மலிக் இப்னு மர்வான் நாங்கள் தனியாக பேசப்பட வேண்டிய ஒருவர், பேசுவோம் இந்த தொடரில். மர்வான் இப்னு ஹக்கம், அப்துல் மலிக் இப்னு மர்வான். இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கைக்கு வந்த பின்னால அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய செயல்பாடுகளை நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் விமர்சிக்கிறாங்க. மர்வான் இப்னு ஹக்கம் சூடாவுடைய டைம்ல வந்தாரு. நீ மறுபடி எங்க நடந்துக்கிப்ப, முல்க். அதாவது சொல்ல போனால் உமையாக்களை விமர்சிக்கவங்க ஒரு விஷயத்தை கணக்கெடுக்கணும். என்ன கணக்கெடுக்கணும், 3வது ஹலீஃபாவுக்கு பிறகு எப்படி 3வது மன்னருக்கு பிறகு எப்படி ஆயிடுச்சு, அவங்களும் சூறாவாக விட்டாங்களா இல்லையா, முஆவியா இப்னு யஸீத் சூறாவாக்கினாங்க. அதே போல மர்வான் இப்னு ஹக்கம் சூரா அடிப்படையில் என்ன செஞ்சாரு, தெரிவு செய்யப்பட்டார். மறுபடி அந்த தவறுக்கு மர்வான் காரணமானார். பிள்ளையும் அதோட என்ன செஞ்சாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வானும் கண்டினியூ பண்ணார். என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நியமிக்கப்படுகிறார். அவர் வந்து தாயிஃபை சேர்ந்தவர். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்-ஸகஃபி தாயிஃபை சேர்ந்தவர். அவர் நியமிக்கப்படுகிறார். அவருடைய படை அவரை தளபதியாக தெரிவு செஞ்சுதான் மக்காவுக்கு அனுப்புகிறார். அதாவது ஹிஜாஸுக்கு என்ன செய்யறார், அனுப்புறார். யார் தலைமை, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய தலைமையில். இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு போன செய்திகள் என்ன தெரியுமா, இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஃபித்னா இது ஹவாரிஜுடைய ஃபித்னா. கூஃபால இருக்கிறாங்க, அங்கங்க இருக்கிறாங்க. இதுக்கு எதிரான யுத்தங்க அப்துல்லா இப்னு சுபைரும் செய்கிறாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வானும் செய்கிறார். அடுத்தது என்ன, ஆட்சி திருப்பி மீட்டி எடுக்கிற வேலை அப்துல்லா இப்னு சுபைர் செய்கிறார். அப்துல்லா இப்னு சுபைர் இது மீட்டி எடுக்கிற வேலை யார் செய்கிறாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் செய்கிறார். இதுக்குள்ள பெரிய விரிவு நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வரலாறு எழுத போறது இல்லையே, அது தேவையில்லை. ஆனால் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லி. இப்போ இறுதி யுத்தம் தான் 2வது முற்றுகை என்று சொல்லப்படுகிறது. இறுதி யுத்தம் தான் 2வது முற்றுகை என்ன செய்ய சொல்லப்படுகிறது. அப்துல் மலிக் இப்னு மர்வான், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தெரிவு செஞ்ச தலைமை ஆக மோசம். அப்துல் மலிக் இப்னு மர்வான் தெரிவு செஞ்ச தலைமை வந்து ஆக மோசம். அவர் அனுமதி கேட்கிறாரு. இந்த மாதிரி அப்துல்லா இப்னு சுபைர் வந்து பள்ளிக்குள்ள நுழைஞ்சிக்கிறார், என்ன செய்ய. அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொன்னார், இஃப் அல் மா தரா, உன்னோட விருப்பப்படி செய்யுங்க. மோசமான ஒரு கட்டளையா இல்லையா, அவர் நீங்கி கொள்ளலாம், நான் சம்பந்தம் இல்லை நீங்கி கொள்ளலாம், ஆனால் ஒரு மோசமான ஒரு கட்டளை இது நடக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறாரு. எகிப்து இது போன்ற பெரும் பகுதி கையில் இருக்குது. போராட்டம் எப்படி நடக்குதுன்னா, இதை மீட்டி எடுக்கிற விஷயத்த போராட்டம் நடக்குது. இது பல வருடங்கள் நடக்குது. நேற்று ஹலீஃபா வந்தார், இன்றைக்கு கிளம்பி திருப்பி எடுத்துட்டான்னு நினைச்சிடக்கூடாது. பல வருடங்களாக நடந்து போராட்டம் சுருங்கி 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 அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கை ஓங்கி முற்றுகை மக்கா என்ற லெவலுக்கு வருது. பல வருடங்கள் நடந்த பின்னால முற்றுகை மக்கா என்றதுக்கு என்ன செய்யுது, வருகிறது. இதுதான் நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடைசியாக இறுதியாக சகோதரர்களே, இந்த முற்றுகையில என்ன நடந்தது, அதுல நடந்த அதாவது நிலைமைகள் என்ன, நபித்தோழர்கள் இதில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் வரக்கூடிய தொடரில், அதாவது மக்காவை நோக்கிய 2வது முற்றுகை, மக்காவை நோக்கிய 2வது முற்றுகை. நீங்க ஆண்டு வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஹலீஃபாக்களுடைய கொஞ்சம் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கணும், அதான் மிக முக்கியம். அதாவது முஆவியா, அதுக்கு பின்னால் யஸீத் இப்னு முஆவியா, அதுக்கு பின்னால் முஆவியா இப்னு யஸீத், இங்க அப்துல் ஹசன், அப்புறம் அப்துல்லா இப்னு சுபைர். அதாவது அப்துல்லா இப்னு ஹசன் எல்லாம் அங்கே முஆவியோட பை செஞ்சுட்டாங்களே, அப்போ அப்துல்லா இப்னு சுபைர். இதான் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு பின்னால் அந்த இடத்துல என்ன நடக்குது,
மர்வான் இப்னு ஹக்கம் ஷூரா அடிப்படையில் என்ன செய்றாரு, தலைமைத்துவத்துக்கு வராரு. அதுக்கு பின்னால் அவருடைய மகன் என்ன செய்றாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் வராரு. இதெல்லாம் எதுக்குள்ள நடக்குது, 60லேருந்து 65க்குள்ள, ஹிஜ்ரி 60லேருந்து 65க்குள்ள என்ன செய்ய நடக்குது, இவ்வளவு தெரிஞ்சா போதும். 60லேருந்து 65க்குள்ள, ஹிஜ்ரி 65க்குள்ள இது என்ன செய்கிறது, நடக்கிறது. கௌபா முதல் முற்றுகையில எரிந்தது, அதான் ஹுசைன் இப்னு நுமைர் தலைமையில் எரிக்கப்பட்டது என்று சொல்றது தவறு. எந்த முஸ்லிம்கள் அந்த நோக்கத்தில் என்ன செய்யல, இருக்கல. ஷூரா என்ற அம்சம் அதாவது உமையாக்களுடைய ஆட்சியிலும் திரும்பி வந்தது, திரும்பி என்ன செஞ்சு வந்தது. ஆனால் அது மறுபடியும் என்ன செஞ்சது, அது வந்து சீர்குலைக்கப்பட்டதை பார்க்கணும். அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு நாளும் சொந்த லாபத்துக்காக என்ன செய்யல, அவர் யுத்தம் செய்யவில்லை. இந்த ஆட்சி முல்க் என்பது இஸ்லாமிய ஆட்சியாக வரக்கூடாது, சூறாவாகத்தான் என்ன செய்யணும், வரணும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சார், அவர் யுத்தம் செய்தார். இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்கள், நிறைய குறிப்பிட்ட எஞ்சியிருந்த நபித்தோழர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாது ஒதுங்கி இருந்தாங்க. ஒதுங்கி இருந்தவர்கள் ஒருவர் தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்றவர்கள். அதுல இன்னொருவர் அபூ பர்ஸா அல் அஸ்லமி. இப்ப இங்க என்ன நடக்குன்னா, உபைதுல்லா இப்னு ஜியாத் என்றவர் கூஃபாவுடைய அமீரா இருந்தார், கவர்னரா. அவர் என்ன செஞ்சிட்டாரு, யசீத் மரணிச்ச உடனே ஓடி போயிட்டார் சிரியாவுக்கு. சிரியாவுக்கு செஞ்சிட்டாரு, அவர் ஓடி வந்து சேர்ந்துட்டார். இந்த செய்தியை பாருங்க. பிற்காலத்தில் ஏற்பட்ட குழப்பத்தில் உபைதுல்லா இப்னு ஜியாதும் ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாரு, ஒரு ஆட்சிக்காக போராடுவார். சஹீஹுல் புகாரி 7112வது இலக்கம். அந்த டைம்ல சில நபித்தோழர்களோட மனசுல ஓடிக்கொண்டது முக்கியமான செய்தி இந்த செய்தி சொல்லுது. அவர் அபுல் மின்ஹால் என்பவர் சொல்றாரு, கால லம்மா கான இப்னு ஜியாத் வ மர்வான் பிஷாம். உபைதுல்லா இப்னு ஜியாதும் மர்வானும் ஷாமில் இருந்த பொழுது, அங்க கவர்னர், அங்க ஹலீஃபாவாக. வசப இப்னு சுபைர் பி மக்கா. இப்னு சுபைர் மக்காவில் பாய்ந்த பொழுது, இப்படிதான் அந்த ஹதீஸ்ல வருது, மக்கால அவர் பாய்ஞ்ச பொழுது. வசபல் குர்ரா பில் பசரா. பசராவில் குர்ரா என்று சொல்கின்றவர்கள், குர்ரா என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் பசராவை கைப்பற்றிய பொழுது, பசராவை கைப்பற்றிய பொழுது. இப்ப எப்படி இஸ்லாமிய ஆட்சி துண்டாடப்பட்டிருக்கிற நேரத்தில் ஃபந்தலக்து மா அபி இலா அபி பர்ஸத்துல் அஸ்லமி. அபுல் மின்ஹான் சொல்றார், நான் என் தந்தையோடு அபூ பர்ஸா அல் அஸ்லமி அவர்களிடத்தில் போனேன். அவர் பெரிய நபித்தோடர், அவர்கிட்ட போனேன். ஹத்தா தகல்னா அலைஹி ஃபி தாரி, வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம். வஹுவ ஜாலிசுன் ஃபி தில்லின் உல்லிய லஹு மின் கஸப். வீட்டுக்கு மேல ஒரு சின்ன ரூம் கட்டிக்கார், மொட்டை மாடியில் ஒரு ரூம், திறந்த ரூம். அவர் அங்க உட்கார்ந்து கொண்டிருந்தார். நாங்க அங்க போனோம். ஃபஜலஸ்னா இலைஹி, அவரிடத்துல உட்கார்ந்தோம். ஃபஅன்ஷா பி யஸ்ததைமுல் ஹதீஸ். வாப்பா என்ன செஞ்சார்னு சொன்னா, பேச ஆரம்பிச்சார், அவரோட பேச ஆரம்பிச்சார். ஃபகால யா அபா பர்ஸா, ஏ அபூ பர்ஸா நபித்தோழர் அவர்களே, அலா தரா மா வகா ஃபீஹி நாஸ், மக்களோட நிலைமையை பார்த்தீங்களான்னு கேட்டார். யஸீதுக்கு பிறகு மக்களுடைய நிலைமையை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் அவ்வளவு ஷைஇன் சமிஅதுஹு தகல்லம், அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, இன்னி இஹ்தஸப்துல்லாஹ இன்னி இஹ்தஸப்து இன்தல்லாஹி அன்னி அஸ்பஹ்து சாஹிதன் அலா அஹ்யாஇ குரைஷ். நான் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கிறேன், இந்த குறைஷிகள் எல்லாம் வெறுத்த நிலையில், இவர்களெல்லாம் நான் வெறுக்கிறேனே, அதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்க்கிறேன். இப்ப இவங்கெல்லாம் வெறுப்பதில் அல்லாஹ்விடத்தில் நான் கூலியை என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இன்னக்கும் யா மஅஷரல் அரப், ஏ அரபு சமுதாயமே, குன்தும் அலல் ஹாலில்லதி அலிம்தும் மினல் தில்லதி வல் கில்லதி வத் தலாலா, வழிகேடு, போதாமை, கேவலம், இவைகளெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள் ஒரு காலகட்டத்தில். வழிகேடும் கேவலமும் இல்லாமையிலே இருந்தீங்க. வ இன்னல்லாஹ அன்கதகும் பில் இஸ்லாம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களை காப்பாத்தினார். காப்பாற்றி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஹத்தா பலகபிக்கும் மா தரவுன், இன்றைக்கு நீங்க அடைஞ்சிருப்பதெல்லாம் அதால தான் அடைஞ்சிங்க. உங்களை இடம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்றெல்லாம் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு உங்களுக்கு கீழே வந்ததெல்லாம் எதனால, இந்த இஸ்லாத்தால தான். இன்றைக்கு இந்த நிலைமையில் என்ன செய்றீங்க, நீங்கள் இருக்கிறீர்கள். வஹாதிஹி துன்யா அல்லதி அஃப்ஸதத் பைனக்கும், இந்த உலகம் தான் உங்களை வந்து கெடுத்திருக்கிறது. அவரது பார்வை இவங்களோட உள்ளத்தில் உள்ள நோக்கங்களை வச்செல்லாம் அவர் சொல்லலை, அது அவரும் அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டியது. ஆனா உலகம் தான் உங்களை என்ன செஞ்சுக்க கெடுத்திருக்கு. வஹாதிஹி துன்யா கத் அஃப்ஸதத்கும் இன்னதாலிக அல்லதி பிஷாம், சிரியால இருக்கிறாரே, வல்லாஹி யுகாத்தில் இல்லா அல துன்யா, அவர் உலகத்துக்காக வேண்டிய யுத்தம் செய்றாரு மர்வானுக்கு. வ இன்ன ஹாஉலா இல்லதீன பைன அظஹுரிக்கும், இங்க இருக்கிறாங்களே ஹிஜாஸ்ல மக்கால அப்துல்லா இப்னு சுபைர், வல்லாஹி யுகாத்திலூன இல்லா அல துன்யா, அவர்கள் உலகத்துக்காக தான் என்ன செய்றாங்க, யுத்தம் செய்கிறார்கள். வ இன் தாக்கல்லதி பி மக்கா, அதாவது பைன அظஹுரிக்கும் என்றது இங்க, அதாவது கூஃபால, சரியா, அவர்கள் என்ன செய்றாங்க,
இந்த உலகத்துக்காக யுத்தம் செய்றாங்க. வஇன் ذاكல்லதி பி மக்கா, இந்த மக்கால யுத்தம் செய்றாரே யாரு? அப்துல்லா இப்னு சுபைர். வல்லாஹி யுகாத்திலு இல்லா அல துன்யா, ஒரு உலகத்துக்காக தான் என்ன செய்றாரு? யுத்தம் செய்றாரு. ஒத்தன அல்லாஹ்வுக்காக என்ன செய்யல? யுத்தம் செய்யவில்லை. இது யார் சொன்னது? அபூ பர்ஸால் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோட சொன்னது. அப்போ ஒரு பொது பார்வையில் ஒரு நபித்தோழர் அப்படி விமர்சிக்கிற நேரத்தில் நம்ம அதை தவறு காண இயலாது. ஏன்னா இந்த இடத்துல அதாவது இறைவனுக்கான நோக்கங்களில் தான் இந்த பிரச்சனைகள் நடந்தாலும் இதுக்கு பின்னணியில் உலகம் தான் என்ன செய்யுது இருக்குது என்பதனால தான் என்ன செஞ்சாரு அபூ பர்ஸால் அஸ்லமி என்ன செஞ்சாரு? இந்த மாதிரி விமர்சித்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக கடைசியாக அதாவது இந்த கௌபா எரிக்கப்பட்டது இந்த முதல் இதில் காபத்துல்லா எரிஞ்சுது. அந்த எரிந்த பின்னால இப்னு அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த கௌபாவை வந்து புனர் நிர்மாணம் செய்வார். அந்த கௌபாவை வந்து புனர் நிர்மாணம் செய்வார். எரிஞ்சிச்சு. இப்போ எரிகிற நேரத்தில் புனர் நிர்மாணம் செய்கிற நேரத்தில் என்ன அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஐடியா ஒன்று பண்ணுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றதுக்கு அப்துல்லா இப்னு சுபைர் கேட்டிக்கிறார். என்ன கேட்டிக்கிறார்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா, யா ஆயிஷா, ஆயிஷாவே, லவ் அன்ன கௌமக்கி ஹதீஸு அஹதிம் பிஷிர்க், இப்போதான் ஷிர்க்கை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களோட சமுதாயம், அப்படி மட்டும் இல்லை என்றா அல்ல ஹதம்துல் கஅபா, நான் கௌபாவை உடைச்சிருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கௌபாவை உடைத்து ஃபஅல்ஸக்துஹா பில் அர்த், இப்படி தூக்கிக்க மாட்டேன், நிலத்துக்கு கொண்டு வந்திருப்பேன். நிலத்தோடு ஒட்டி என்ன செஞ்சிருப்பேன்? இந்த காபத்துல்லா வச்சு இப்போ தூக்கி தான் இருக்குது, அதாவது கதவு மேலே தான் இருக்குது, அதை நிலத்துக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பேன்? சேர்த்திருப்பேன். இப்போ ஏறி நிலத்துல இல்லையே, நிலம் உலகம் தான் இருக்கு, அதுக்கு மேலே ஏறினா தான் நிலம். நான் உலக பூமிக்கு என்ன செஞ்சிருப்பேன்? தரை மட்டமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பேன். வஜஅல்துலஹா பாபைனி, பாபன் ஷர்கியன் வ பாபன் கர்பியா, கிழக்கு மேற்காக ரெண்டு கதவு வச்சிருப்பேன், ஒரு கதவு தான் இருப்பேன். நான் ரெண்டு கதவை என்ன செய்திருப்பேன்? நான் வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு கதவு, ஒன்று வந்து ஒன்று போற மாதிரி. வசித்து ஃபிஹா சித்தத அத்ரு மினல் ஹஜ்ர், ஹிஜ்ர் இருக்குதே அந்த அரைவட்டம், இப்போ உள்ள காபத்துல்லாவுடைய அந்த எல்லையிலிருந்து ஒரு 6 முழத்துக்கு நான் என்ன செய்திருப்பேன்? நீட்டி இருப்பேன். அந்த அரைவட்டம் வரைக்கும் உள்ள காபத்துல்லா, அரைவட்டத்துக்கு உள்ளுக்கு தான், இதுல இருந்து 6 முழம். அரைவட்டம் எப்பயோ இருந்தது, காபத்துல்லா பாக்ஸ் தான், அந்த சைடு வட்டம் நினைச்சிட கூட. அரைவட்டம் வேறு, அரைவட்டத்துக்கு இங்களால முடிஞ்சு, நிறைய பேர் அரைவட்டத்தோட தான் முடியுதுன்னு நினைக்கிறாங்க. அரைவட்டம் வேறு, காபத்துல்லால இருந்து 6 முழம் அளந்தா வார எல்லை வேறு, இங்கே அரைவட்டம் இருக்கும்படி. இந்த எல்லை வரைக்கும் நான் என்ன செய்திருப்பேன்? அதாவது நான் மாத்திரிக்க நினைக்கிறேன், அங்க அத்திவாரம் இருக்கும், அதை கொஞ்சம் விரிவாக்கணும் 3 வேலை. ஆனா ஒரு சமுதாயம் இப்பதான் என்ன செஞ்சிருக்குது? இஸ்லாத்துக்கு வந்திருப்பதனால அது ஒரு ஃபித்னாவாக அவர்களுக்கு மத்தியில் என்னது மாறக்கூடாது என்பதனால் நான் என்ன செய்கிறேன்? விட்டு விடுகிறேன் அப்படின்றான். இப்ப காபத்துல்லா எரிஞ்ச உடனே மக்களை கூப்பிடுறார் அப்துல்லா இப்னு சுபைர். இப்ப நான் இப்ப சொன்ன செய்தி முஸ்லிம்ல 1333 இலக்கம். இப்ப காபத்துல்லாவை எரிந்த பின்னால அவருடைய கையில இருக்கிற நேரத்தில் மக்களை கூப்பிட்டு சொல்றாரு, அதாவது எல்லாரும் வந்த நேரத்தில் சொல்றாரு எப்படி என்று சொன்னால், யா அய்யுஹன்னாஸ் அஷிரு அலைய ஃபில் கஅபா, கஅபா விஷயத்தை எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அன் குதுஹா சும்மா அப்னி பினாஹா, உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அந்த காபத்துல்லாவை கட்டுவதா, அவ் உஸ்லிஹுமா வஹிய மின்ஹா, அல்லது ஏதோ அதில் உள்ளத்தை நான் வந்து என்ன செய்யறது, அதாவது இஸ்லாஹ் பண்றது, சரிப்படுத்துறது, அப்படியே வச்சுட்டு அப்படி செய்வதான்றாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஃபஇன்னி கத் ஃபுரிக லி ரஅயுன் ஃபீஹா அரா அன் துஸ்லிஹமா வஹிய மின், அது மா வஹா மின்ஹா, சாரி மா வஹா மின்ஹா, நான் வஹியன்னு சொன்னேன், மா வஹா மின்ஹா வ ததஅ பைத்தன் அஸ்லம அன்னாசு அலைஹி வ அஹ்ஜாரன் அஸ்லம அன்னாசு அலைஹா. அப்துல்லா இப்னு உமர் சொல்றாரு, சிதஞ்சத்தை மட்டும் என்ன செய்யுங்க? சரிப்படுத்துங்க. எந்த கல்லை பார்த்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, எந்த கல்லில் வந்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்படியே வச்சிருங்க. இந்த கல்லில் மக்கள் இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க? ஏற்றாங்க. இந்த கல்லை என்ன செய்ய வேண்டாம்? உடைக்க வேண்டாம். இதான் என் கருத்து அப்படின்னா. அதுக்கு அப்துல்லா இப்னு சுபைர் கேட்டாரு, லவ் கான அஹதுக்கும் இஹ்தரக பைத்து மா ரதிய ஹத்தா யுஜித்த ஃபகைஃப பைத்து ரப்பிக்கும், உங்களோட வீடு எரிஞ்சிருந்தா இப்படியா செய்வீங்கன்னு கேட்டார். உங்களோட வீடு எரிஞ்சிருந்தா அது எரிஞ்சதை மட்டும் சரி செஞ்சுட்டு மற்றதை விட்டுருவீங்களா? வீடு எரிஞ்சிட்டு உடைச்சி ஒரு அழகா கட்ட மாட்டீங்க அப்படின்னு அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செஞ்சாரு? சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், இன்னி முஸ்தகிருன் ரப்பி தலாதன், நான் 3 முறை அல்லது 3 நாள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்ய போகிறேன். சொல்லிட்டு சும்மா ஆசிபுன் அலா அம்ரி, பின்னர் நான் எடுக்கிற முடிவை என்ன செய்வேன்? உறுதியாக நான் எடுப்பேன். ஃபலம்மா மனஸ் மத சலாஸ், 3 நாள் போகுது. அஜ்மா ரயஹு அலா ஐயம் குதஹா, உடைக்கிறேன்னு முடிவெடுத்துட்டார் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. முடிவெடுத்து ஃபதஹாமாஹு الناس அய்யன்ஸில பி அவ்வல் الناس يسعد فيه امر من السماء حتى صعده رجل فالقى منه حجاره. யாரு கிட்ட போல முதல்ல ஒரு கல்லை உடைக்கணுமே, மக்கள் தூரமாவே நின்றாங்க.
ஏன்னா இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம கையடிக்க போகிற மாதிரியான ஒரு ஒன்று அவங்களுக்கு இருந்தது. ஒரு மனிதர் ஏறினார், ஒரு கல்லை உடைச்சார். மேலுக்கு ஏறி ஒரு கல்லை என்ன செய்யணும், அவங்க கௌபத்துல உடைக்கிற நோக்கம், அழகாக கட்டுற நோக்கம். ஒரு கல்லை உடைத்தார். ஃபலம்மா லம் யரஹு நாஸு அஸாபஹ ஷைஉன் ததாபஉ ஃபனகது ஹத்தா பலகு பிஹில் அர்த. அவருக்கு ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு தான் மக்கள் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி தரைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பின்னால அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இதை மாதிரி கட்டுறாரு. கிழக்கில் ஒரு கதவு, மேற்கில் என்னது, அதாவது ஒரு கதவு இப்படி வைக்கிறாங்க. ஷர்கியன் கர்பியன், நிலத்து வரையும் கொண்டு போயிட்டாரு. 6 மூலம் என்ன செஞ்சிட்டாரு. செஞ்சுட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னால், மேலால கொஞ்சம் உயர்த்தி விட்டாரு. மேலால என்ன செஞ்சாரு, அதாவது மேலால கொஞ்சம் உயர்த்தி விட்டார் அப்படின்னு வருது. அதாவது ஃபஸாத ஃபீ தூலிஹி அஷ்ர அத்ரு, மேலால 10 முழம் உயர்த்தி விட்டார். இப்போ இருந்ததை விட 10 முழம் என்ன செஞ்சாரு, மேலால உயர்த்தி விட்டார். அந்த மாத்த ஏன் செஞ்சாருன்னு விளங்கல. ஏற்கனவே ரசூலுல்லாஹ்களை இருக்கிற மாதிரி தான் கொண்டு வர நினைச்சாரு. ஒருவேளை இந்த தரையில இருந்து இப்படி குறைச்சதுனால தூக்கினாரா அப்படின்லாம் விளங்கல. வச்சு விட்டார், ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால் 2 கதவு திறந்து விடப்பட்டது. யாரும் வரலாம், யாரும் போகலாம் என்ற லெவலுக்கு என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இது அதுக்கு பின்னால் நடந்த சில சம்பவங்கள் இருக்கின்றன. இந்த 2 செய்தியும் நான் இதோடு சொல்ல வேண்டும் நினைச்சதால் சொன்னேன். இதுல மிக முக்கியம் என்ன, அப்துல் மலிக் இப்னு மர்வான் வருவாரு, அவர் மறுபடி ரசூலுல்லாஹோட காலத்து கௌபாவை அவர் உடைச்சிட்டாருன்னு மறுபடி பழைய நிலைமை கொண்டு போவார். ரசூலுல்லாஹோட காலத்து கௌபா உடைச்சிட்டாருன்னு பழைய நிலைமையை கொண்டு போவார். பின்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலம் நினைக்கிறேன், இமாம் மாலிக் வந்து ஹாரூன் ரஷீத் கேட்கிறாரு, அப்துல்லா இப்னு சுபைர் கட்டின சரிதானே, ரசூலுல்லாஹ் அதைத்தானே ஆசை வச்சாங்க, திருப்பி நான் அது மாதிரி கட்டவான்னு கேட்டாரு. மாலிக் சொன்னாரு, வேண்டாம், ஒருவர் வர, ஒருத்தர் உடைக்க, ஒருத்தர் மறுபடி கட்ட, இந்த விளையாட்டு என்னது வேண்டாம், அப்படியே காபத்துல்லா விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அதனால தான் இன்றைய காலம் வரைக்கும் அதுல கையடிக்கப்படுவது கிடையாது. அதை அப்படியே என்ன செஞ்சா விட்டு விட்டார்கள். ஏண்டா நடந்த ஃபித்னாக்கள் தெரியும். இதையே ஒரு காரணமா வச்சுட்டு பின்னால வாரவங்க என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹோட காலத்துல இப்படித்தான் இருந்தது அப்படின்னு, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் விரும்பினாங்க இவர் விளங்கிட்டா, இப்படி போகக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யுது இருக்கு என்பதனால் அப்படியே என்ன செய்யுது விடப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு அடுத்த பகுதியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்யப்பட்ட முற்றுகை, நடந்த நிகழ்வு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய பங்கு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர் யார், அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு பங்கு வகித்தார் என்பது போன்ற பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.